श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वाप्तभारं श्रीमत्श्रीरङ्गनाथाग्रे मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजमुनिभवनं संशये देशिकेन्द्रं श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते श्रीनिवासरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते रंगनाथमहादेशिकाय नमः। श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते श्रीनिवासरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते पादुकासेवकरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः। श्रीमते श्रीनिवासरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते गोपालार्यमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बकुलभूषण महादेशिकाय नमः। श्रीरंगनायिके नमः। श्रीरंगनाथ परब्रह्मणे नमः। श्रीरंगनाथ दिव्यमणि पादुकाभ्यां नमः। श्री पुष्यकृपा पाठशाலை ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது? 17-18 வருஷமா. அது ஆரம்பித்த போது நான் வந்திருப்பேன், ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இல்லாத நிலைமையிலேருந்து இப்போ ஞாபகம் அடிக்கடி வச்சுருக்கும்படியான நிலைமையில் வந்திருக்கக்கூடிய அந்த பாடசாலை. இத்தனை பேர் எதாலும் எப்போவுமே ஒரு கல்யாணத்துக்கு கூட்டோன்னா 1000 பேரை கூட்டா 500 பேர் வருவா, சிலமே 300-400 பேர் கூட வருவா, சொல்ல முடியாது, அந்தந்த சந்தர்ப்பங்களை பொறுத்தது. அது மாதிரி வாசுதேவாச்சார சுவாமி, ஆசூரி சின்ன சுவாமி, அவர் தனக்கு வேண்டியவா சுகிருத்துக்கள், ரொம்ப நெருங்கின பந்துக்கள், தான் போய் எங்கெங்க ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்தியை சந்த சொல்லித்தரோ, யாராருக்கு சொல்லி தந்தரோ, சொல்லி தந்துருக்கிறோ, இன்னும் சில பேரை சேர்த்துருக்கிறோ, அத்தனை பேரையும் கூட்டிருக்கார். அதில் இந்த அளவு விசேஷமான ஒரு பாகவதாளுடைய சமிருத்தி, நூற்றுக்கணக்கான வாழ்னு தைரியமாக சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அளவு இந்த திருமாளிகைகளில் வாசல்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் அது சொல்லச்சே முகஸ்துதிக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். நாங்கள் நிறையா பேர் அவரோட இருந்திருக்கோம் சின்ன வயசுலேருந்து. இன்னும் சில பேருக்கு கூட தோணி இந்த மாதிரி உற்சவம் பண்ணுவாளாக இருக்கும். அப்படி எனக்கு தெரியாது, தெரியாத இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அப்படி எனக்கு தெரிஞ்ச அளவில் பாஷ்யக்காரருடைய 1000வது வருஷத்தை ஒரு 5 வருஷம் முன்னாலேருந்து அவர் வேலுக்குடி சுவாமி சொல்லி ஆரம்பிச்சேன்னு சொன்னால், அந்த மாதிரி அவர் ஆரம்பிக்கச்சேர்ந்தே இவருக்கும் மனசில் பட்டு ஒரு 5-6 வருஷமாக, இப்போ இதோட 70 ஆயிருக்கா? 74வது இது. அத்தனை தரம் ராமானுஜன் அவர் 100 பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சுருந்தார். 74 வந்திருக்கு, அதுவே பெரிய விஷயம். அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு எங்கள் சுகൃத்துக்களில் யாரும் பண்ணதாக தெரியலை. இன்னும் சில பேர் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் யாரும் பண்ணலை. அவளை என்னை உபன்யாசம் கூட்டானா அவளையும் சேர்த்துப்பேன். அவள் யாரும் என்னை கூப்பிடல, இதனால் அவளை விடுறதே பெட்டர். அதுதான் பெஸ்ட் சாய்ஸ் எனக்கு. இந்த மாதிரி அடியனோட நெருங்கி பழகினவர், சகஜமாக இருந்தவர். பாஷ்யக்காரர் உற்சவத்தை 10 நாளைக்கு 10 வித்வான்களுடைய உபன்யாசம், திவ்ய பிரபந்தம் அத்தியனம் பண்ணவாளுடையதான சேவா காலம், எல்லாத்தையும் 4000 சேவிக்க போகிறதா, 4000 10 நாளில் சேவிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி பண்ணுறார். அப்படின்னா முக்கூர் ரிஷிகர் சொல்வார்னு சொல்லுவா, சரணாகதி பண்ணிட்டு மோட்சம் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னாராம். நிறையா சமத்காரமான வார்த்தையில் அது ஒரு வார்த்தை. அந்த மாதிரி இந்த சுவாமி எம்பெருமானை பார்த்து, நீ என்ன பெரிசா ரொம்ப சாகசங்கள் பண்ணி எல்லாரையும் சிரமப்படுத்துறியே, என்ன மாதிரி ஒரு 10 பேர் இந்த லோகத்தில் இருப்பா, 100 பேர் இருப்பா, 1000 பேர் இருப்பா. நாங்கள் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய நிகிரக சங்கல்பம் எங்களை ஒன்றும் பண்ணாது, நீ எங்களை தண்டிக்க முடியாது அப்படின்னு பெருமாளை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி பொடிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம்
நரியும் நரகமும் நெய்யும் நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. கடியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மடிய புகுந்து செய்வாடிய ஆடி ஒளிதரக் கண்டோம், செய்பாடி ஆடி ஒளிதரக் கண்டோம் அப்படின்னு நம்மாழ்வார் அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ சமுத்தியை பார்த்து உடையவருடையதான திரு அவதாரத்தை பவிஷ்யதாச்சாரியன்னு வேறு உடையவருக்கு நம்மாழ்வார் காலத்துக்கு பிறகு தங்களுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு மதுரகவி ஆழ்வார் ஒரு அச்சாமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணணுங்கிறதுக்காக தாமிரபரணி மணலில் போய் கையால் எடும், அதை மணலை இப்படி குமியும், அதில் மூர்த்தி வரும், அதை வச்சுன்னு நீர் பிரதிஷ்டை பண்ணிக்க வேண்டியதுன்னு ஆழ்வாருடைய நியமனம், பாகவதால் நியமனம். அதை போய் தாமிரபரணி மணலை அப்படி எடுத்தலாம். எடுத்த உடனே அதில் சந்நியாசியாக ஒருத்தர் வந்தார். உடையவர் அவதரிக்கலை, சந்நியாசியாக ஒரு மூர்த்தி வந்தார். அது நம்ம என்னமோ ஏதோ மாதிரி இருக்கே, நம்ம ஆழ்வார் ஒருவர் நினச்சா அந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறேன்னு நினச்சிடான். உடனே இன்னொரு தினம் எடுங்கோ, இவர் பின்னால் வரப்போகிற ஆச்சாரியன், அதை காண்பிக்கிறதுக்காக ஆழ்வாருடைய பிடிக்க பாசுர பிரகாரம் இவருடைய அவதாரம் ஆக போகுதுங்கிறத ஆழ்வார் சாட்சாத்கரிச்சிருக்கார். அதனால தான் ஆழ்வார்த்து நகரியில் இருக்கக்கூடிய பாஷ்யக்காரருக்கு பவிஷ்யதாச்சாரியன்னு பேர், வரப்போகிற ஆச்சாரியன்னு அப்போவே அந்த மூர்த்தியை ஏழை பண்ணி வச்சுட்டாருன்னு சொல்கிறது. பிரதிஷ்டை பண்ணரா இல்லையா தெரியாது. அதான் கதைகளில் ஐதிஹ்யங்களில் இப்படி சில நெருடல்கள்லாம் உண்டு, சில தந்திரங்கள்லாம் உண்டு. அதை வெளிப்படையாக தெரியாமல் சொல்லக்கூடாது, தெரிஞ்சிருந்தால் தைரியமாக சொல்லலாம். அதனால் பவிஷ்யதாச்சாரியன்னு அங்கே சொல்கிறது பழக்கம் உண்டு. அதுக்கப்புறம் ஆழ்வார் தாமிரபரணி மணலை குமிக்க ஆழ்வாருடைய மூர்த்தி பண்ணார். அதுதான் ஆழ்வார் திருநரிடம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஆழ்வாருடையதான திருமூர்த்தி, அச்சா மூர்த்தி. அதனால தான் ஆழ்வார் திருநரிட போய் ஆழ்வாரை சேவிக்கிறது, மங்களாசாசனம் பண்ணுறது ஆச்சாரியாலாம் ரொம்ப வசத்தியாக நினச்சிட்டு போய் அங்கே போய் சேவிச்சுட்டு வரா. ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய ஆழ்வார் ராமானுஜன் 2 பேரையுமே சேவிக்கிறது விசேஷம். அதே மாதிரி சுவாமி இந்த பாடசாலை புஷ்யகிருப்பா, ஸ்ரீ புஷ்யகிருப்பா, அதில் இத்தனை பேர் அநேகமாக பெரும்பாலானவா இங்கே கூடியிருக்கிறவா அதில் அவரிடத்தில் 4 பாசுரங்களாவது சொல்லிட்டு இருக்கக்கூடியவா அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவள் எல்லாரையும் சேர்த்து சுவாமி ஒரு உற்சவம் நடத்துறது, பாஷ்யக்காரர் உற்சவத்தை. நம்மாழ்வார் எப்படி பின்னால் வரப்போகிறத சாட்சாத்கரிச்சரோ, பாஷ்யக்காரர் காலத்தில் இந்த மாதிரி தான் அவர் ஒவ்வொரு சமயமும் சேர்த்து ஸ்ரீ வைஷ்ணவத்தில சேர்த்து பெருமாள்கிட்ட காமிச்சிருப்பார். பார், நான் இருக்கச்சே எப்படி ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி இருக்குவார் அப்படின்னு பாஷ்யக்காரர் காண்பிச்சிருப்பார்னு தோன்றது அடி எனக்கு. ஆனால் அது ஒரு நாள் உழைப்பு இல்லை, 15-20 வருஷமாக அவர் நடத்தக்கூடியதான உழைப்பு. அதுக்கு பின்னால் மூலபலமாக அது இருக்குது, இத்தனை பேருடைய ஆதரவு இருக்குது. அதில் அவருக்கு சுயமாக ஆகர்ஷக சக்தி உண்டு. நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், நீர் உபன்யாசம் பண்ணுவோம், உமக்கு குரல் நன்னா இருக்குது, நன்னா எடுபடும்னு சொல்கிறது. நீர் உபன்யாசம்னு தனியாக ஆரம்பிக்க வேண்டாம், நீர் சந்த சொல்லச்சேமே நித்தியம் ஒவ்வொரு பாசுரத்தோட வியாக்கியானத்தை கையில் வச்சுட்டு சேவியும், அதுவே பூரும் உபன்யாசம் மாதிரி அமையும்னு நான் சொல்கிறது. பட் செய்யலைங்கிறது சரி, என்ன மாதிரி 2 பேரை கூப்பிட்றதும் போயிட போகுதுங்கிறதுக்காக செய்யாமல் இருக்கார். ஏன்னா அவர் குரலில் ஆகர்ஷக சக்தி உண்டு. சேவா காலம் பண்ணும்போது அதுக்கு நடுவில் இப்போ சுவாமி திருவேணியில் நோவு சாத்தின்னு ஏதோ ஒரு மைனராக ஆப்ரேஷன் பண்ணிக்கச்சாமே, ஏதாவது இவர் குரல் கேட்காதே, ஒரு 10 நாளைக்கு இது மாதிரி சேவா காலங்கள்லாம் இருக்காதேன்னு நினச்சேன். அவர்த்தையே சொன்னேன், அதை நம்ம குரல் போகாமல் பார்த்துக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொன்னேன். அவர் ஆற்றுக்கு வந்திருக்குச்சேன். இதெல்லாம் எங்களுடைய சௌகார்தத்தை காண்பிச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிற வார்த்தை. ரொம்ப அமோகமாக இந்த மாதிரி நடத்தலைங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேளையாக பொறாமைங்கிற குணம் இருந்தால் கூட அதை சபையில் யாரும் சொல்கிறது இல்லை. என்ன சுவாமினா, நம்மையும் வரியாமல் எதிராளியோட பர்ஸை பார்க்க தோணும். அவள் ஏதோ ஒரு பாட்டியம்மா காகரி விட்டுட்டு 10 பைசாவை ஒரு சின்ன பையில் சுருக்கு பையில் போட்டு பஸ் டிரைவர்கிட்ட, பஸ் கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்கிறதுக்கு எடுக்கச்சே கூட நாம் கையில் ஒரு 2 லட்சம் ரூபா கையில் வச்சுருந்தா கூட நம்மையும் மறியாமல் அவள் சுருக்கு பையை பார்ப்போம். மனுஷ ஸ்வபாவம். அதை சபைகளில் சொல்கிறது இல்லை.
அதையும் சொல்ல மாட்டா. சுருக்கு பையை பார்க்கறதையும் சொல்ல மாட்டா. எனக்கு பொறாமையாக இருக்குங்கிறதையும் சொல்ல மாட்டாள். ஆனால் பெருமைப்படலாம், அதை சொல்லலாம். நம்மோட கூட இருக்கிறவா, மன்மோகன் சிங்கோட படித்தவா எத்தனையோ பேர் என்னோட மன்மோகன் சிங் படித்தேன்னு சொல்லுவாள். மனசுக்குள்ளே ஒருத்தர் 2 பேருக்கு வயத்தறிச்சல் கூட இருந்திருக்கும். நம்மளோட உட்காண்டார் கிளாஸில் 3வது போது ஒரே பெஞ்சில் கீழே உட்காந்துருந்தார். அந்த காலத்தில் கீழே தான் உட்காந்துருப்பாள். அப்படி இருந்தவர் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறேன்னு நினச்சிருந்துருப்பா. ஆனால் வெளில சொல்ல மாட்டான். ஆனால் வெளியில் சொல்லச்சே அவர் என்னோட கூட படித்தவர்னு பெருமையாக சொல்லுவாளோ. அந்த மாதிரி அடியனும் பெருமைப்பட்டுக்கிறேன். இவ்வளவு பெரிய கோஷ்டியை ஏற்படுத்தி அதில் அடியனையும் கூட்டு ஆசிரமத்தில் ஸ்ரீகாரியமாக இருக்கிறதாலேயும் தனக்கு சுருத்துங்கிற முறையிலையும் அடியனையும் கூட்டு முதல் நாளே உபன்யாசுக்கு நீர் வரணும்னு சொன்னார். அப்படியா? எங்கே இருந்த? ஸ்ரீவில்லிபுத்தூரா? ரொம்ப சந்தோஷம். அதை கொஞ்சம் நேரம் முன்னால் கொண்டு வந்துருந்தீங்கன்னா உள்ளே போய் ஷார்ட்டு வந்து உபன்யாசம் பண்ணுவேன் அதையும் பற்றி. அதனால் பாதகம் இல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர் பாயசம் எப்பவும் நன்னா தான் இருக்கும். அக்கார பிடிச்சல் அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ சாப்பிட்டா எல்லோரும் எழுந்து போயிடுவா. வந்த காரியம் எடுத்துக்கிட்டும் அது அப்புறம் வச்சுருந்தா தான் நம்ம உபன்யாசங்க 4 பேர் நிற்பா. அதனால அந்த சுவாமிக்கு மங்களாசாசனம், அந்த சுவாமி தம்பதிகளுக்கு மங்களாசாசனம், இங்கே வந்திருக்கக்கூடிய பாகவதாளுக்கு மங்களாசாசனம், அந்த பாடசாலைக்கு மங்களாசாசனம், அந்த பாடசாலையில் அதிகரிக்கக்கூடிய வித்தியார்த்திகள் அத்தனை பேருக்கும் எல்லா நிறைவுகளும் பெற்று செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் வெற்றி இன்புறுவர் அப்படின்னு என் மங்களாசாசனம் பண்ணிக்கிறேன். அந்த சுவாமிக்கும் இந்த பாகவதாளுடைய கோஷ்டிக்கும் அடியேன் தன்யபாதங்கள் நன்றி சொல்ல வேண்டியதை தெரிவிச்சுக்கிறேன். உபன்யாசம் முடிச்சு விட்டுன்னு நினச்சிக்காதீங்கோ. எனக்கு லௌகிக சாமர்த்தியம் போராது. கடைசியில் எல்லாத்தையும் விட்டுருவேன், பாதியில் நிறுத்திடுவேன். அதனால முதல்லையே இந்த மங்களாசாசனங்களை தெரிவிச்சுக்கிறேன். அடியே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார் சுவாமி. ஸ்ரீமத் திருக்குழந்தாண்டவன் உடையவரை பற்றி உபன்யாசங்கள் நிறையா பணியாக இருக்காங்க. அங்கே கேட்கும்படியான பாக்கியம் இருந்திருக்கு. அப்படி எனக்கு கேட்கணுங்கிற ஆசையும் குறைச்சல். அப்படி போய் கேட்க உட்காண்டாலும் மனசு அதில் கான்சன்ட்ரேஷன் பவர் குறைச்சல். நான் குறையே சொல்லிட்டு இருக்கேனர். ஆண்டவன்கிட்ட காலத்தால் ஆண்டவன் யாத்திரை பாத யாத்திரை போயிட்டு சட்டுன்னு நேரம் நீராட்டத்துக்கு ஏடி ஆகும் ஆண்டவன். அங்கெல்லாம் சில பேர் நான் என்ன தனிப்படுத்திக்க விடுறதில்லை. இதெல்லாம் கொஞ்சம் கூட யாரையாவது சேர்த்துட்டா தான் நமக்கு கௌரவம். நாங்கள் சில பேர் அந்த வழிநட கலப்பு, அவருக்கு வயசாகிடுத்து கலப்பு இருக்காது. நாங்கள்லாம் சிறு பிள்ளைகள் கலப்பு இருக்கும் எங்களுக்கு. அதனால் போன உடனே அங்கங்கே பஸ்ஸு கார் எங்கேயாவது மூலையில் படுத்துட்டுருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துட்டு தான் மழை போவோம். அந்த மாதிரி அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் குளிர ஆரம்பித்த சமயம் அங்கே யாரோ ஒருத்தர் சால்வை கொடுத்துருந்தா. சுவாமிக்கு ஞாபகம் இருக்கும். ஹூப்டிங்கிற ஊரில் சால்வை வாங்கி கொடுத்தா. சால்வையா கம்பளி வாங்கி கொடுத்தா, ரகு வாங்கி கொடுத்தா. அங்கே போச்சு மழைக்காலம் முடித்து குளிர ஆரம்பிக்கிற சமயம் செப்டம்பர் அக்டோபரில். அதனால குளிர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு கைங்கரி விராளுக்கு சௌரியமாக இருக்கணும்னு அந்த கருப்பாக இருக்கிற ரகு வாங்கி தந்தா. அதில் எங்கள் 2 பேரையும் தனிமைப்படுத்தி விட்டான். ஆண்டவனே சாய்ச்சாச்சு, கைங்கரி விராள் வாளுக்கு மட்டும் தாங்க போகிறோம். சரிடானாக்கா அவளை வெறுமை விடக்கூடாதுங்கிறதுக்காக அதனால் சௌரியம் ஒரு சால்வா வாங்கி தந்தா எனக்கு. அந்த ரகுக்கு அடுத்த திட்டத்தில் ஒரு சால்வை எனக்கு கிடச்சிது. அது ஒரு ரோஸ் கலரில் இருக்கும். அந்த மாதிரி சால்வை இந்த சுவாமிக்கு எனக்கு அடுத்த கிரேடாக தந்துவிட்டான். அவள் பேர் அடுத்த கிரேடு, ஆனால் அவர் அதை சந்தோஷமாக வாங்கிட்டார். இவருக்கு குங்குமப்பூ கலரில் இன்னும் கொஞ்சம் சின்ன சால்வை கொடுத்துட்டான். இப்போ எனக்கு என்ன பொறாமை வந்தது அப்படின்னா, இது கலர் ரொம்ப மட்டும் குங்கும கலர். மற்ற சமயங்களில் புடவையை தான் கட்டிண்டா நல்லா இருக்கும், பட்டு புடவை கட்டிண்டா. இது சால்வை கலருக்குள்ளே இந்த குங்குமப்பூ கலர் ஆண்டவன் காஷாயம் மாதிரியே கலர். இதை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருந்தது. வரவா எல்லாரும் இவர்கிட்ட பேசுவா, இது நன்னா இருக்கும்பா. என்னை பார்த்து ஒன்றும் சொல்ல மாட்டான். நாமும் நன்னா இல்லை அதுவும் நன்னா இல்லைன்னா எப்படி பார்ப்பான். பெருமாள் கருப்பாக இருக்கிறே எப்படி அழகாக இருக்கார் அப்படின்னா, வாசுதேவாச்சார சின்ன வயசில் பார்த்தவாளுக்கு அந்த சந்தேகம் இருக்கார். அவர் ரொம்ப நன்னா இருப்பார், கவர்ச்சிகரமாக. அதனால் அவரை சுற்றி எப்பவும் ஒரு பாகவதாளுடைய கோஷ்டி இருக்கும். இப்போ நமக்கு சின்ன
ரொம்ப அதிக வயசுல எனக்கும் 20 வயசுனா 21 வயசுங்கவே எனக்கு அவரை பார்த்து பொறாமையாக இருக்கும். அவர் வேறு மாதிரி இருக்கார், நம்ம ஒரு மாதிரி இருக்கோங்கிற பக்குவம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அந்த சால்வை கொடுத்துட்டாளா, இந்த சால்வையில் ஒரு சௌரியம் பகல்லையும் போத்திக்கலாம், ராத்திரியும் போத்திக்கலாம். அதுவும் சின்ன குழந்தைகளாக இருந்தால் எப்போ வேணால் போத்திக்கலாம். அதனால அதை என்ன பண்ணுவேன், ராத்திரி தலை எழுந்துட்டா படுக்கையோடு போய் நிற்க முடியாதுன்ட்டு அதை போற்றி நிற்கிறது விழுப்போடு இருந்தாலும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தீர்த்தாமாட்டு வந்த உடனே அதை போட்டுக்கிறது. இந்த மாதிரி இதை போத்திட்டு போய் நின்னேன் தீர்த்தாமாவில். அதை ஒருத்தர் சட்டுன்னு வீரா யாராங்க அப்படின்னு கேட்டாச்சு ஆண்டவன். வீரா அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவன் சொல்லியாச்சு, அவனை பார்க்குற வாழ்க்கே குளிர் வந்துடும் அப்படின்னு சொல்லியாச்சு. குளிரே இல்லாத வெயில் காலத்தில் கூட குளிர வச்சுடுவான், நடுக்க வச்சுடுவான் அப்படின்னு சொல்லியாச்சு வேடிக்கையா. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருத்தர் அவருக்கு ஏதோ குறை அப்படின்னு ஏதோ அது இல்லை இது இல்லை பணம் இல்லை ஏதோ சொன்னான். வீரா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் நிர்வேதம் தான் அழுகதான் அப்படின்னார் ஆண்டவன். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்க, ஆண்டவன் அந்த மாதிரி நிறையா உபன்யாசம் பண்ணி ஆகும். கேட்க உட்காண்டாலும் மனசில் கான்சன்ட்ரேஷன் பவர் போகாது, அதை டெவலப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர் இல்லாதால அதனால் எத்தனையோ சிரமங்கள். இவருக்கு அது கிடையாது. இவருக்கு கான்சன்ட்ரேஷன் பவர், ஹை கான்சன்ட்ரேஷன் பவர். நல்ல ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பார். அதே மாதிரி ஆண்டவன்கிட்ட 2-3 பேர் சொன்னால், அவர் குழந்தை அவருக்கு கம்பெனி தரலாமே. நான் அந்த கதையை பாதி முக்கியமாக சொல்லத்துக்கு வந்து அந்த விஷயத்தை விட்டேன். ஆண்டவன் என்ன சொல்லியாச்சு, வாசுக்கு தானே நான் வச்சிருந்த சால்வையை அவனுக்கு தரேன்னு ஒரு சால்வை தந்துட்டு. இப்போ நமக்கு பொறாமை 2 பங்கு ஆச்சு. இந்த பொறாமைக்கு எதையே கிடையாது, அது இன்னி வரைக்கும் இருக்கும். அதனால் அந்த கதையை நான் இனிமேல் சொல்ல போகிறதில்லை. இதை சொல்ல வந்தது ஆண்டவனுடைய அனுகிரகத்துக்கு சொல்கிறது. ஆண்டவன் அந்த மாதிரி அவர்கிட்ட பிரியமாக இருந்தாச்சு. எல்லா விதமான கைங்கரியங்களும் பண்ணியிருக்கார். வில்லியநாயகர் சொல்வார், நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் மடத்துலேருந்து எல்லா கைங்கரியங்களும் பண்ணி சிரமப்பட்டு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு பெருமையாக சொல்வார். அந்த மாதிரி சுவாமி ஆண்டவனுக்கு கீழ்நட கைங்கரியத்திலேருந்து தான் அந்த ஆண்டவன் காலத்திலேயே பிக்ஷை சாதிக்கிறதுக்கு ஏற்றுருப்பார் நினைக்கிறேன். பிக்ஷை சாதிக்கிறதுக்கு அளவுக்கு ஆசிரமத்தில் ஒரு உன்னதமான ஸ்திதிக்கு வந்தார். அப்படின்னா அவர் ஆக்டிவாக இருந்தது ஒரு காரணம், காரியங்களை நிர்வகித்து செய்யக்கூடிய தன்மை ஒரு காரணம், அந்த குரல் ஒரு காரணம். ஆண்டவனுக்கு நல்ல குரல் இருந்தால், அத்தியாபகால் வேதபாராயணக்காராலே நல்ல குரல் இருந்ததுன்னா அவளை முன்னால் கூட்டு நிற்க வச்சுப்பா, தனியாக விசாரிப்பா, அவளை பற்றி குசல பிரச்சனை பண்ணுவா, தனி பிரீத்தியோடு இருந்துப்பா. அந்த மாதிரி ஆண்டவனுக்கு அவர் குரல்லையும் ரொம்ப ஈடுபாடு உண்டு. அந்த மாதிரி இருக்கிறதால அந்த ஆண்டவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கிறவர். இந்த ஆண்டவனுடைய அனுகிரகமும் பூர்ணமாக இருக்கிறவர். 3 ஆண்டவன் காலங்கள்லையும் கைங்கரியம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் இங்கே மெட்ராஸோடு வந்து இருந்துட்டார். இந்த ஆழத்தை கட்டிட்டு சோதியமாக இங்கே பல விதங்களில் எல்லாருடைய ஆதரவோடையும் தானும் எப்பவும் உற்சாகியாக இருக்கத்தால் எல்லா விதங்கள்லேயும் அவர் நல்ல சமிருத்தியை அடைஞ்சிருக்கார். மேன்மேலும் சமிருத்தியாக அவர் அடையணுங்கிறதையும் மங்களாசாசனம் பண்ணிக்கிறேன். அந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்துக்கு பூர்ணமானங்கிறது காளிதாசன் சொன்னால், பலானுமேயா பிராரம்பாக. இன்றைக்கி இருக்கிறத வச்சுட்டு இவா என்ன காரியம் பண்ணாங்கத்த ஊகம் பண்ணிக்கணும். சுவாமி இன்றைக்கி வந்தால் நாளைக்காத்தான நோட்டீஸ் போட்டு நான் ஒரு 500 பேருக்கு தந்தால் 100 பேர் எங்கள் வாசலுக்கு ஒரு நான் வரமாட்டான். இவர் இந்த மாதிரி சுவாமி இவ்வளோ அழகாக பண்ணுற. இதில் 2 பேர் உபன்யாசத்துக்கு வரா, விஷயம் தெரியறது. 4 பேர் பாகவதாலோடு சேர்ந்து நாம் அதை கேட்கச்சேன். நம் மனசில் படுறது, நம் மனசில் படுறது இருக்கட்டும், அதை கேட்கும்போது ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிற பாவம் வந்தால் தான் எல்லோரும் இருப்பான் இல்லையா. பெருமைக்காக ஆடம்பரத்தால் ஒரு காரியம் நடக்காது. அந்த பாவம், அந்த சுவாமிக்கு தான் பகவத் விஷயத்திலே ஈடுபட்டு மற்றவர்களையும் பகவத் விஷயத்திலே ஈடுபட வைக்கணும் அப்படிங்கிறது ஆசை இருக்குது. சுரேந்திரன் சுவாமி இருக்கிற எதிர்க்க அவர் வருஷம் ஒரு 50 ஃபோட்டோ எனக்கு அனுப்புகிறேன், திவ்யதேச ஃபோட்டோ. அங்கங்கே போனது, தான் ஊரில் போய் சேவிக்கச்சேன். அந்த பெருமாளை அவ்வளோ அழகாக எல்லா பெருமாளையும் சேவிச்சுட்டேன். எங்கள் காலத்தில் குழந்தைகள் சொன்னால், உன் மெயிலில் ஏகமாக கிடக்குப்பா என்ன பார்க்கணும். இல்லைம்மா, அது எது வேண்டாம்னு தோன்றதோ டெலீட் பண்ணிவிடுவோம். விடுகிடுன்னு பார்த்தா சுரேந்திரன் இதார்ப்பா சுரேந்திரன் சுவாமியை பெருமாள் படம் அனுப்பிச்சிருப்பாரு. இல்லைப்பா, பெருமாள் படம் நிறையா இருக்குப்பா, அவர் நிறையா அனுப்பிச்சிருக்கிறேப்பா, ஒரு 500 இருக்கேப்பா அப்படின்னா. சரி, அப்போ ஒன்று பண்ணு, எல்லாத்தையும் ஒரே நாளில் டெலீட் பண்ணக்கூடாது. இந்த வருஷம் வருஷப்புறம் பண்ணிக்கு புண்ணிய காரியம்
100 படத்தை டெலீட் பண்ணு, ரொம்ப ஏழியாக இருக்கிறத, மற்ற 400 இருக்கட்டும், அதில் அடுத்த 100 அடுத்த வருஷம் டெலீட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இவரை மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த சுவாமிக்கு ஆதரவு கொடுத்து சிரமத்தை பார்க்காம இந்த உற்சவத்தை நடத்துறதுக்கும், அந்த உற்சவம் நடக்கும்போதும் கூட வந்திருந்து துணை செய்கிறா. அது அந்தந்த ஸ்பாட்டில் நான் சுவாமி இந்த மாதிரி உபன்யாசத்துக்கு சொன்னேனே, பத்திரிக்கை வந்திருக்குமேனா, நீ சொல்கிறதுக்கு முன்னால் அவர் அனுப்பிச்சுட்டார். நீ அங்கே பிளான் பண்ணி சொன்ன உடனே அன்றைக்கி சாயங்காலமே பண்ணி, இப்போ யாராருக்கு அவர் அனுப்பிச்சிருக்காருங்கிற லிஸ்ட்டே என்கிட்ட இருக்குது. நான் அடுத்த தடவை பார்த்தா அவர்கிட்ட சொல்லலாம், ஏன் சுவாமி போன தடவை ஒரு 60 பேர் வந்துருந்தது, இந்த தடவை 58 பேர் இருக்கே, 2 பேர் குறைஞ்சிருக்கேன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் அவர் சொல்வார், அவள் வெளியூரில் போய் ஸ்டேட்ஸில் செட்டில் ஆகிட்டா, இங்கே வாசுதேவாச்சார்ட்ட திவ்ய பிரபந்தம் கற்றுன்றது அங்கே போய் செட்டில் ஆகிட்டா, அதனால அதை டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா வருது இல்லை, அதனால வாதகம் இல்லை, வரச்சே நேரம் வந்து சுவாமியை சேவிப்பார். அந்த மாதிரி இவர்களுடைய ஆதரவோடு கூட அந்த சுவாமிக்கு ஆண்டவனுடைய அனுகிரகம், ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் ஏற்பட்ட பகவத் பாகவதாளுடைய அனுகிரக விசேஷம், இவர்களுடைய ஆதரவால் இது மேன்மேலும் சுமுத்தி அடையணும்னு மங்களாசாசனம் பண்ணிக்கிறேன். உபன்யாசம் அழகான அந்த உடையவரை பற்றின உபன்யாசங்கள் ஆண்டவன் அந்த சமயத்திலலாம் பிரணாமம் லக்ஷணோனிக்கு எடுத்து சாதிச்சாகும். அந்த தனியனை அந்த மாதிரி நானே ஒரு 50 தினமாவது கேட்டுப்பேன் அந்த தனியனுடைய வியாக்கியானம். ஆனால் இவர் வந்து எனக்கு பிரணாமம் லக்ஷணமணிக்கு தலைப்பு போட்டார். ஆனால் அதில் ஒன்று கூட எனக்கு ஞாபகம் இல்லாதால் அதெல்லாம் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ஆண்டவனுடைய அனுகிரகம் அவருக்கு இருக்கிறச்சே சொல்லச்சே, உனக்கு ஒன்றுமே கிடையாதா, நீ சுத்தமாக உள்ளுக்குள்ளே ஹாலோவான்னு கேட்காதீங்கோ, இருந்தால் போயிருக்கும் உள்ளுக்குள்ளே எல்லாம். அந்த மாதிரி இது அடியேனுக்கும் ஆண்டவன் அனுகிரகம் உண்டு. ஆண்டவன் ரொம்ப பிரியவாக இருந்தால் இருக்கு என்கிட்ட. வீரராவன்னா அவனே சொல்லுவான் அப்படிங்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் போய் ஏதோ சொல்லணும்னு கேட்கச்சேன், எனக்கு முடியலடா, வயசாகிடுச்சு, கஷ்டமாக இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, நீ 4 நாள் 5 நாள் வரைங்கிற அந்த சமயத்தில் என்னால் சொல்ல முடியாது, நீ எந்த புஸ்தகத்தை பார்த்தாலும் உனக்கு புரியும்படியான சக்தியை நான் அனுகிரகம் பண்ணுறேன், ஆச்சாரியாரை சேவிச்சுட்டு போகணும்னு சாதித்தாச்சு. அந்த அனுகிரக விசேஷத்தால் நானே சுவாமிகிட்டே சொல்கிறது, நீ தலைப்பு சொன்னி, நான் வந்தேன் உங்கள் கோஷ்டியை பார்த்தேன் சுவாமி, எனக்கு விஷயம் தோணித்து சொன்னேன்னு சொல்கிறது இவர்கிட்ட. நான் பொய் சொல்லலை, பொய் மட்டும் அதிகமாக சொல்ல மாட்டேன். ரொம்ப அவசியமான சமயம், ரொம்ப அதில் ரொம்ப ரிசர்வேஷன் உண்டு எனக்கு. பாகவத அபச்சாரம் ஆகிடுமேனு ஒரு பயம். ஆனால் பாகவத அபச்சாரம் எங்கே ஆகாதோ அந்த இடத்துல பொய் சொல்லுவேன். அது ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் அது நான் சொன்னதை சத்தியம்னு சொல்கிற கோட்டியில் சொல்லுவேன். இது பொய் இல்லை. பாகவதாவை பார்த்தா ஆடி எனக்கு ஆச்சாரியால் அனுகிரகத்தா மனசில் விஷயம் வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறது விஷயம். ரொம்ப அழகான விஷயம் பிரணாமம். பிரணாமம்னா என்னங்கிறத வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன், வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதோட சாரத்தை சொல்கிறேன், ஸ்லோகம் ஞாபகம் இல்லை. ஸ்மிருதிகள்லேருந்தும் புராணங்கள்லேருந்தும் எடுத்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சதுஸ்லோகி பாஷ்யம், ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம். சதுஸ்லோகி 4 தாயாரை பற்றி ஸ்லோகம். அதுக்கப்புறம் ஸ்தோத்திர ரத்னம். ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆரம்பத்தில் முதல் 3 ஸ்லோகம் ஆச்சாரிய தியானம். ஆச்சாரியன்னாக்க ஆளவந்தார் பண்ண ஸ்தோத்திரம். ஆளவந்தார் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு தானே ஸ்தோத்திரம் பண்ணணும். மணக்கால் பிரிய நம்பி ஆளவந்தார், பிரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவர் குறைத்த உய்ய கொண்டான் நாதமுனி. நாதமுனிகள் இவருடைய தாத்தா. ஈஸ்வரமுனிகள் பிள்ளை நாதமுனிகள், நாதமுனிகள் பிள்ளை ஈஸ்வர பட்டாழ்வான் பிள்ளை ஆளவந்தார். நாதமுனிகளுடைய திருப்பேரணா. உய்யக்கொண்டார் இடத்துல நாதமுனிகள் சொன்னார், என்னுடைய பேரனுக்கு நீர் எல்லாத்தையும் சொல்லி வைக்கணும். சொல்லி வச்சுட்டார். அவர்த்தையும் சொன்னார், குருவை காவலப்படுத்தீங்க. உய்யக்கொண்டார் அவரால் முடியலை. அவர் தன் சிஷ்யர் மணக்கால் நம்பிகளை நியமித்தார். மணக்கால் நம்பிகள் ஆள வந்தாத அந்த தூது வழக்கீரை கொடுத்து நிச்சயம் அவருக்கு, அவர் ராஜாவாக இருந்து பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன், தூது வழக்கீரை நிச்சயம் கொண்டு போய் கொடுத்து ஒரு நாள் கொடுக்காம நிறுத்தினார். அது என்னன்னா வந்து அது என்ன, அது இன்றைக்கி பண்ணலையேன்னு கேட்டதான். அவர் கொண்டு வந்து கொடுப்பார், பெரியவர் பண்ணி போடுவேன் நிச்சயம். இன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்கலனாலாம் முடப்பள்ளியில். உடனே அவரை நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லுவோம். சரின்னு மறுநாள் அவரை பார்த்த உடனே தூது வழக்கீரை சாப்பிட்டா ஞானம் விருத்தியாகுமா, சத்துவகுணம் விருத்தியாகுமா, அதை சொன்னார் அவர்.
மணக்கால் நபிகள் ஆள வந்தார் இடத்துல யாமுனர் இடத்திலே அது சாப்பிட்டா சத்வகுணம் ஜாஸ்தி ஆகும், ஞானம் வரும், அதுக்காகத்தான் கொடுத்தேன். அதனால் நீர் வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் தாத்தா ஒரு பெரிய நிதியை தந்திருக்கார், அதை உமக்கு நான் தரணும். புதுமையை வாங்கிக்கிறேன். எதில் வச்சிருக்கேன்? பொட்டியில் கொண்டு வந்திருக்கீரா, எதில் கொண்டு வந்திருக்கீன்னார். அந்த நிதி கையில் கொண்டு வந்து கொடுக்குற நிதி இல்லை, கொண்டு போய் காண்பிக்க வேண்டிய நிதின்னு ரங்கநாதனை சேவை பண்ணி வச்சிடலாம் இல்லையா? நாதமுனிகளுக்கே ரங்கநாதன் பேர். அதில் நாதன்கிற பேர் தான் பிரதானமாக. ரங்கநாத முனிங்கிறது நாதமுனிகள் ஆச்சு. தியானத்தாலே முனிகள்னு பேர் அவருக்கு. நாதமுனிகள் நியமிச்சிருக்கார், என் ஆச்சாரியன்கிட்ட நியமித்தார், அவர் எனக்கு நியமித்தார், அதை கொண்டு போய் உங்ககிட்ட தரேன், உங்கள் தாத்தாவோட சொத்துன்னு சொல்லிவிட்டு வஸ்து பைத்தாவகம் தனம்னு ரங்கநாதனை சேவை பண்ணி வச்ச உடனே குரு பரம்பரைகளில் நிறையா இருக்க ஐதிஹ்யங்கள். ஒரு குரு பரம்பரையில் எழுதியிருக்கா, அப்பவே அங்கேயே உபதேசம் பண்ணி கீதார்த்த சங்கிரகம் பண்ணாருன்னு. அந்த சமயத்தில் ஸ்ரீரங்கநாதனை சேவித்த உடனே கீதார்த்த சங்கிரகம் உடனே அன்னைக்கும் ராத்திரியோ மறுநாளோ பண்ணார்னு சொல்லி எழுதியிருக்கா. அந்த மாதிரி வேதாந்த அர்த்தங்களை ஏகசந்த கிராகியா வேதம் சந்தம் சொல்லிக்கிட்டேமே ஒரே நாள் தான் சந்தம் சொல்லணுமா, மறுநாள் ஆள வந்தாருக்கு சொல்ல வேண்டியதுனையா நாதமுனிகளுக்கு சொல்ல வேண்டியது. மறுநாள் தாளே சொல்லுவா பாடம் மற்றவாளுக்கு. அவ்வளவு ஞாபக சக்தி அவளுக்கு, கிராஸ்பிங் பவர், அவ்வளவு கிரகிக்கிற சக்தியெல்லாம் அவளுக்கு இருந்தது. கிரகண சக்தியும் தாரண சக்தியும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சக்தியும் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கோ ஆள வந்தாருக்கோ குறவில்லாமல் இருந்தது. அந்த மாதிரி சொல்லிக்கக்கூடியவா ஆச்சாரியால் கொஞ்ச நேரம் உபதேசம் பண்ண உடனேயே அத்தனை அர்த்தங்களையும் கிரகித்து அதை விஸ்தாரப்படுத்தி சிஷ்யாளுக்கு காலக்ஷேபம் சொல்லக்கூடியவாளானத்தால் அந்த மணக்கால் நம்பிகள் கொண்டு காண்பித்த உடனே அந்த ரங்கநாதன் விடயத்தில் ஈடுபட்டு வேதாந்த அர்த்தங்களை கிரகித்து பெரிய ஆச்சாரியரானார் ஆள வந்தார். சதுஸ்லோகி தாயார் மேலே பண்ணார். ஸ்தோத்திர ரத்னம் பண்ணணும். ஆச்சாரிய தியானம் கச்சேன் நாதமுனிகளை தியானம் பண்ணியிருக்கார். தன் பாட்டனார் திருப்பாட்டனார் 3 ஸ்லோகங்களால் நாதமுனிகளை தியானம் பண்ணுறார். அதில் சொல்லச்சே நமஹா ஆரம்பிச்சார். நமஸ்காரம். நமஹாங்கிற பதத்துக்கு ரகசிய கிரந்தங்களில் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் சொல்லும்போது சரமஸ்லோகத்தில் நமப்பதம் கிடையாது. அது எம்பெருமான் ஆர்டரா கட்டளையா சிஷ்யனாயிருக்கிற அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது. அதில் சிஷ்யனுக்கு அவர் பண்ண உபதேச மொழியானத்தாலே நமகா பண்ணினவர் சொல்லலை, சரணம் ரஜன அதோட அர்த்தத்தை மாற்றி சொன்ன. நமகாங்கிற பதத்தோட அர்த்தத்தை சரணமாக அடைவாயாக அப்படின்னு கட்டளையாக சொன்னார். சரணம் ரஜ. திருமந்திரத்திலையும் துவயத்திலையும் துவயத்திர நமசப்தம் பிராபிய தசையை பற்றி சொல்லச்சே வருது. துவயத்தில் 2 கண்டங்களில் முன் வாக்கியம் உபாயமாக எம்பெருமானை வரிப்பதையும், 2வது வாக்கியம் பிராபியமாக எம்பெருமானை அனுபவிப்பதையும் சொல்வது. பிராபியமாக ஸ்ரீவைகுண்டத்தில் அனுபவிக்கச்சே போற்றி என்றே கைகளாரத் தொழுது. சொல் மாலைகள் சொன்மாலைகள். சொல் மாலைகள்ங்கிறது சொல்லான மாலைகள், சொல்லால் ஆன மாலைகள் சொன்மாலைகள்னு ஆகும் தமிழ். சொன்மாலைகள் நோர்க்க வல்லேற்கு இனி என்ன குறை எழுமையுமேனு வைகுண்டானுபவத்தை மாதிரி சொல்கிறது. ஸ்வேதத்வீபவாசிகள் இருக்கக்கூடிய இருப்பை சொல்லக்கூடிய பாசுரம் அது. எப்பவும் கையை கூப்பின்றிருப்பா. வீற்றிருந்து ஏழுலகும் தனிக்கோ செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்கு ஆளும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை. அந்த பெருமாளை சேவிக்கிறோம். ஸ்ரீவைகுண்டத்தில் அவன் இருக்கக்கூடிய இருப்பு தான் இருக்கக்கூடிய நிலையிலேயே சமஸ்தமான லோகங்களையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி படைத்தவன்கிட்ட காண்பிக்குமா. அது ஏழுலகும் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்கு ஆளும் அம்மானை. ஆளும்னா அதை பரிபாலனம் பண்ணுறது, ரட்சிக்கக்கூடிய தன்மை, அதை உண்டாக்குறது, சிருஷ்டி பண்ணுறது, நான் சுவாமியாக இருந்து உள்ளே இருந்து நியமனம் பண்ணுறது. நியமனம்னா என்ன? நமக்குள்ள பெருமாள் ஹிருதயத்தில் இருக்க, எல்லாருக்குள்ளேயும் பிரவேசிச்சிருக்க. இந்த ஆத்மா பிரவேசிக்கச்சே ஆத்மாவிலேயே
ஆத்மாவே கண்ணுக்கு புலப்படாதது, அந்த ஆத்மாவுக்கும் ஆத்மாவாய் அதற்குள்ளே சேர்ந்து இவன் பிரவேசிச்சிருக்கான். இவனை சரீரமாக கொண்ட பரமாத்மா உள்ள புகுந்தான்னா தான் ஒரு பசு, பக்ஷி, மரம், செடி, கொடி, மனிதன், தேவன் அப்படிங்கிற பேரை இவாளுக்கு ஏற்படும். அந்த சரீரத்துக்கு சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதம். அந்த சரீரத்தின் அசைவுகள் அனைத்தும் எம்பெருமான ஆத்மாவாக இருந்து ஜீவாத்மாவாக உள்ளே பிரவேசித்த உடனே தான் ஏற்படக்கூடியது. அந்த ஒவ்வொரு பிரவೃತ್ತಿகளும் நிவೃத்திகளும் அடங்குதலும் இயங்குதலும் அது ஒவ்வொன்றும் அவன் இட்ட வழக்காக இருக்கு. அவன் அன்றி ஓரணுவும் அசையாதுங்கிறவன். அந்த மாதிரி அந்த எம்பெருமான் பிரவேசித்ததால தான் இவைகளுடைய பிரபுத்தி நிவர்த்தி சம்பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சம்பாதிக்கப்பட்ட பிரபுத்தி நிவர்த்திகள்ங்கிறத அங்கே காமிக்கிறான். நமக்கு காமிக்க மாட்டேங்கிறான். காமிச்சா நாமும் அடங்குவோம். இங்கேருந்து போய் சேவிக்கக்கூடிய முக்தாத்மாக்களுக்கு அது அத்தனையும் நாம் கண்முன்னே 4 பேரை பார்க்கிறதோ, 4 வஸ்துக்களை பார்க்கிறதோ, அவை இயங்குதலை பார்ப்பதோ, அவை இயங்குதலை பார்த்து ஆச்சரியப்படுறதோ நாம் செய்கிறோம் பாருங்கோ. இதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்திலே மோட்சத்துக்கு போன முக்தாத்மாவுக்கும் நித்தியசூரிகளுக்கும் எம்பெருமான் வீட்டிலிருந்து உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் மூவர் ஆளும் உலகமும் மூன்றேன்னு காண்பிக்கக்கூடிய அந்த வீட்டிருக்கிற இருப்பில் வைகுண்டநாதனாக ஸ்ரீபூமி நிலைகளோட சேவை சாதிக்கச்சே இவாளுக்கு மனசில் படும். இங்கே இருக்கிற பெருமாள், இந்த வைகுண்டநாதனான பெருமாள் இருக்கிற இருப்பிலேயே உலகத்தை படைத்து காத்து அழிக்க வல்லவன், மீண்டும் படைக்க வல்லவன், ஒவ்வொரு ஆத்மாவையும் ரட்சிக்க வல்லவன் அப்படிங்கிறத அவளுக்கு தெரியும். அதை ஆழ்வார் காண்பிக்கிறார். ஆற்றல் மிக்கு ஆளும் அம்மானை. ஆளுங்கிற பதத்துக்கு சுவாரஸ்யம். அதை பார்த்துட்டு இவ என்ன பண்ணுவா, இங்கேருந்து போனவா பெருமாளை பார்த்து சாமகாயன் ஆஸ்து ஏதத் சாம ஊன்னு சொல்லி ஆச்சரியப்படுறது ஸ்ருதி. அந்த ஆச்சரியகரமான விஷயத்தை இவர்கள் எம்பெருமானை பார்த்து அவனுடைய குணங்களிலே ஈடுபட்டு குணானுபவம் மிக்கனுக்கும். அங்கே பெருமாளுடைய அனுபவத்தை காட்டணும், குணானுபவம் மிக்கனுக்கும் இல்லையா. ஒரு கிரிக்கெட் பார்த்தா அப்படின்னாக்கா அவன் அடிக்கிற அந்த ஸ்ட்ரைக்கு, அவன் அந்த பேட்டை எப்படி சுழட்டுறான், எப்படி அடிக்கிறான், அந்த பந்து எப்படி போகுதுன்னு பார்க்குறான். அவன் முகத்தை பார்க்குறாளோ, அவன் கையை பார்க்குறாளா? கிடையாது. அந்த ஆக்ஷன்ஸ் ஒவ்வொன்றையும் பார்க்குறா இல்லையா. இதே மாதிரி இங்கேருந்து போனவா பெருமாளுடைய சேவையை ரசிக்கிற மாதிரி சொன்னால் குறைவு. உபனிஷத் சொல்கிறது பெருமாளுடைய குணங்களை அதனிலும் அதிகமாக அனுபவிக்கிறா, ஆழ்ந்து அனுபவிக்கிறாங்க. ஓஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதேதி. பிரம்மத்தோடு கூட கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார்கள். அந்த பிரம்மத்தோடு கூட அப்படின்னு சொல்லச்சே அங்கே சொன்னால் குணானுபவம் ரொம்ப முக்கியம்னு சொல்லணும். குணானுபவம் மிஞ்சி நிற்கிறது. அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியலை. நம்மளும் உதாரணம் சொல்லி பார்க்குறோம், நமக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. பெரியவா காண்பிச்சிருக்கா அந்த மாதிரி. எம்பெருமானுடைய சேவையிலும் எம்பெருமானுடைய குணானுபவம் மிக்கு நிற்கிறது அங்கே வைகுண்டத்தில் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அனுபவிக்கச்சே இவா அந்த எம்பெருமானுடைய குணானுபவத்தாலே குணைகி தாஸ்டம் உபாகதகாங்கிற ரீதியில் போற்றி 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 போற்றின்னு சொல்லி நிற்பா. அந்த மாதிரி இருக்கக்கூடியவா ஸ்வேதத்வீப வாசிகள் நித்திய அஞ்சலி புட்டாக, எப்போதும் அஞ்சலி கஸ்தாளா, சந்தோஷத்தோடு கூட என்னை கையை கூப்பிட்டு 10 நிமிஷம் நிற்கணும்னா நான் நின்றுடுவேன். சந்தோஷம் இருக்காது. அதுக்கு காரணம் நமக்கு கை வலிக்கும், அவளுக்கு கை வலிக்காது, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். வைகுண்டத்தில் இருக்கிறவாளுக்கும் ஸ்வேதத்வீபத்தில் இருக்கக்கூடிய நாராயண பராயணாளாக இருக்கிறவாளுக்கும் நித்திய அஞ்சலி புட்டாக ஹிருஷ்டாக சந்தோஷத்தோடு கூட நமயித்தேவ வாதினகா நமகான்னு சொல்லிட்டு இருப்பான். அது ஆழ்வார் சாய்ச்சர் போற்றி என்றே
கைகளாரத் தொழுது நித்திய அஞ்சலி புட்டாகா சொன்மாலைகள் நோர்க்கமல்லேற்கினி என்ன குறை எழுமையினேன்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். அந்த மாதிரி அவ எப்போதும் சந்தோஷமாக நமகா நமகான்னு சொல்லிட்டு இருப்பாளாம். அந்த பதம் திருமந்திரத்திலையும் துவயத்திலையும் இருக்குது. அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சேன். நமகாங்கிறது போற்றிங்கிற தமிழ் அர்த்தம். அதுக்கு அவர்களை மங்களாசாசனம் செய்தலும் ஒரு அர்த்தம். ரகசிய கிரந்தங்களில் சொல்லச்சே நமகாங்கிறது நமக்கு பகவத் பிராப்திக்கு தடங்களாக இருக்கக்கூடிய அகங்கார மமகாரங்களை ஒழித்தடை காட்டும். அது ஒரு பிரதானமான அர்த்தம். இன்னொரு முக்கியமான அர்த்தம் நமகாங்கிற பதத்துக்கு அது சரணாகதி வாச்சகம். அவனை சரணமாக பற்றுகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறது. இந்த இடத்துலையும் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தில் ஆளவந்தாருக்கு நமகான்னு சொல்லி, நாதமுனிகளுக்கு நமகான்னு சொல்லி ஆளவந்தார் ஆரம்பிக்கிறத வியாக்கியானம் பண்ணச்சே 3 ஸ்லோகத்திலையும் நமகா வருது. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் நமகா அதிகமாக கூட வருது, பூஜோ நமகா வருது. அது வரச்சே என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இந்த முதல்ல நமகாங்கிற பதத்துக்கு அர்த்தம் பண்ணச்சேமே நமகாங்கிறத 2 விதமாக பிரதானமாக சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா ஆத்ம நிவேதன பரம்னு ஒரு அர்த்தம் சொல்லி, அதுதான் சரணாகதின்னு சொல்கிறது. ஆத்ம நிவேதன பரம். இன்னொன்று தன்னுடைய பக்தி பிரதர்சனத்துக்காக 3 கரணங்களாலேயும் செய்யும் நமஸ்காரம். ஒரு குழந்தையை பார்த்து இவாளை நமஸ்காரம் பண்ணிக்கோனா அது நல்லா விழுந்து சேவிக்கிறது. அது 3 கரணங்களாலேயும் நமஸ்காரம்னா மனசால் எப்படி நமஸ்காரம் பண்ண முடியும்? பண்ண முடியுமா சுவாமி? மனசால் நமஸ்காரம் பண்ண முடியுமா? என் மனஸ்தனியாக விழுந்து எழுந்து சேவிக்குமானா அது என்ன அப்படின்னா மனசாலே நமகான்னு நினைத்தரே நமகான்னு ஆகும், நமஸ்காரம்னு ஆகும். இன்னொன்று ஆழ்வார் அதை காண்பிச்சிருக்க. நதை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் நல்லி மாதர் புலன் என்ற 1000 தோழனிடம் நெல்லிமல்லி கல்லுடைப்ப புள்ளிலையா ததர்வா சில்லு சில்லுண்டெல்லராத சிங்கவேல் குன்றமே. மடத்திலேயே இருந்து சாப்பிட்டு முதலாந்தம் பாடசாலை படித்ததால் அந்த பாசுரம் முதல்ல வந்துடுத்து. ஆனால் இன்னொரு இடத்துல சொல்லச்சே ஊனில் வாழு நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றாள் என் செய்யோம். அந்த பாசுரம் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மடத்து பாசுரம் முதல்ல வந்துடுறது. நான் எங்கேயோ ஒரு இடத்துல பொது சாத்துமுறைக்கு போனேன். பொதுவான சாத்துமுறைகளில் பல்லாண்டு சொல்லிவிட்டு தேசிய பிரபந்தம் சொல்லுவாள். அங்கே ரொம்ப குறைச்சலாக தான் மனுஷாக இருந்தோம். நான் இந்த வேத சாத்துமுறையெல்லாம் சொல்கிறதுக்காக உபனிஷத் சாத்துமுறை ராமாயணம் எல்லாம் சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு சொல்லிட்டு போனேன். அவள் சட்டுன்னு ஆகணும்னு சொன்னான். அதான் சாக்குனா வேகமாக மொல்லமாக சொல்கிற இடத்துல ஒதுங்கி நின்றுலாம், வேகமாக சொல்கிற இடத்துல மத்துக்கு முடிச்சுட்டு விநியோகம் வாங்கிட்டு போகலாம்ட்டு வேகமாக சொன்னேன். நான் வேகமாக சொன்னவே என்ன பண்ணிட்டா அவர் சுவாமி வந்திருக்கேன்னு மற்றவா கொஞ்சம் சாதாரண சொதத்தில் சொன்னான். நான் என்ன பண்ணிட்டேன் ஞாபகம் வருதியா, அந்த திருவாமொழியாய் ராமானுசனுக்கு தந்தார் ஆன உடனே திருப்பல்லாண்டு சொல்லாமையே நான் மேலே அடைக்கலப்பத்துக்கு போயிட்டேன். அது சுவாமினா அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு கடைசியில் பல்லாண்டு சொல்ல மறந்துவிட்டேன். இது போகச்சே மடத்து சாத்து முறை ஞாபகம், இந்த கடைசியில் முடிக்கச்சே முனித்திரை மற்ற பொது சாத்து முறை ஞாபகம். அங்கே போனவுடனே பல்லாண்டு சொன்னதா நினச்சிட்டு அடியேன் ஆட்டுமேனே அவளுக்கே பார்த்து சமரிச்சுட்டு சர்வதேச சாகடை வாழ்த்து நான் ஆரம்பிக்க. அப்போ சொன்னால் சுவாமி பல்லாண்டு சாய்க்கிறியா சுவாமி? சுவாமி நான் விட்டா நீ பேசாமல் இருக்கணுமா, நீ சொல்லுமே அப்படின்னு. அப்புறம் அவள் பல்லாண்டு சொன்னான். அப்புறம் ஒருத்தர் வந்து சொன்னார், என்ன சுவாமி நீரே மடத்து சாத்து முறையாக மாற்றி விட்டீரே இன்றைக்கி அப்படின்னு. அது சுவாமி ஏதோ வந்து சட்டு சொன்னேன். எங்கள் மாமா முதல்ல மடத்து சாத்து முறை தான் சொல்லித்தந்தார். வடுவூரில் நரசிம்மாச்சாருடைய பிராத்தா அங்கே மடத்தில் சொல்கிறதுக்காக சொல்லித்தந்தார். அது தப்பி தவிர ஞாபகம் வந்துடுத்து போல இருக்குன்னு. அதே மாதிரி இங்கே நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்யோம் இனி என்ன குறை இவினம். அழகான பாசுரம். மைந்தனை மலரால் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய். ஆழ்வாருக்கு கண் அசந்து தான், தூக்கமே இல்லை ஆழ்வாருக்கு. சாப்பாடு தூக்கங்களாம் பசி தாகங்களாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு. ஆனால் அவருடைய அனுபவத்தில் வருது. அனுபவத்தில் அவருக்கு அசந்து தூக்கம் வந்தது. தூங்கணும், அதை தூங்கணும்னு பார்த்தேன். தூங்குற சமயத்தில் என்னடா ஆச்சுனாக்கா பெருமாளே ஞாபகம் வந்து ஒவ்வொன்றா ஞாபகம். இவர் பாடினது ஞாபகம் வந்தது. பாட்டு வாங்காத பெருமாள் முன்னால் வந்து நின்றார். அப்போ ஆழ்வாருக்கு அசந்த தூக்கத்தில் அவரை பார்த்தாலும் பூதம் மாதிரி இது என்னடா விவகாரம்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை பார்த்து கேட்டார், ஏன் சுவாமி தொந்தரவு பண்ணுறீர்?
கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுவேன், பேசாமல் இருக்கக்கூடாதா நான் கொஞ்சம் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பெருமாள் சொன்னார், சுவாமி நானா வல்ல, உம்ம மனசு என்ன நினச்சிது நான் வந்தேன்ன உடனே ஆழ்வார் திரும்பி மனசை பார்த்தார். நம்ம மனசு நமக்கு தெரியலை, ஆழ்வார் அதீந்திரிய திரஷ்டா, எல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியும். ஸோ அவர் மனசை திரும்பி பார்த்த உடனே அந்த மனசு ஒரு புருஷாகாரமாக நின்றுது எதிரக்க. அது சினிமாவில் மனசாட்சி காமிக்கிற மாதிரி ஆழ்வார் மாதிரி இன்னொன்று எதிரக்க கொண்டையோட அந்த மகிழ் மாலையெல்லாம் சாத்தினி எதிரக்க அவர் மனசு நின்றுது. அதை பார்த்து கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் அசந்து தூங்கச்சேன் மனசே, நீ போய் என்ன அந்த பெருமாளை பார்த்து நினைக்கிறேன். அவர் உடனே எதிர வந்து நிற்கிறார். ஒய் ஐ மை ஸ்லீப் மஸ்ட் பி டிஸ்டர்ப்டுன்னு கேட்டார் அவர் மனசை பார்த்து. நான் அந்த மனசு சொல்லித்து, சுவாமி நீர் சொன்னதைத்தான் நான் செஞ்சேன், நீர் எங்கிட்ட போடுற ஆர்டர் ஒன்று, பின்னால் நீரே வாய் மாற்றி பேசுகிறீரே, நியாயமா இது அப்படின்னு கேட்டது. நான் என்ன சொன்னேன், உனக்கு முதல் பாசுரம் ஞாபகம் வச்சுக்கோ, துயரரு சுடரடி தொழுதெழு என் மனனே சொன்னியது, உயர் வர உயர் நடவுடைய மஞ்சவனவன், மயர் வர மதிநடவருடி நஞ்சவனவன், அயர் வரும் அமரரு கடறிவர் எவடவன், துயரரு சுடரடி தொழுதெழு என் மனனே சொன்னீரா இல்லையா? தொழுது எழு சொன்னீர். ஒரு தரம் சொன்னீரா? அந்த தொழுதெழுன்னு சொன்னால் அதை தவிர வேறு ஒரு காரியமும் செய்யலை. யூ ஷுட் கிவ் மீ சம் செகண்ட் ஆர்டர், யூ டோன்ட் டிஸ்டர்ப் மீ டியூரிங் ஸ்லீப் டைம் அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ. ஏதாவது ஒரு பாசுரம் இங்கே காமிச்சிடா, நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கோ. முதல் பாசுரத்துலேருந்து நெஞ்சமே நல்லை நல்லை வரைக்கும் எங்கேயாவது ஆழ்வார் நெஞ்சத்தை பார்த்து யூ டோன்ட் டிஸ்டர்ப் மீ டியூரிங் மை ஸ்லீப்னு சொல்லியிருக்கிறா பாருங்கோ. யாருக்கும் ஆப்பிடாது, ஏன்னா ஆழ்வார் சொல்லலை. அந்த மனசு சொல்லித்து தொழுதெழு என் மனனேன்னு சொன்னி, நீர் போட்ட ஒரே ஆர்டரை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், திடீர்னு இப்போ மாற்றி சொல்லிடுறேனர். உடனே ஆழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷமா, ஆகா நமக்கே தூக்கம் வராது இல்லையா, நமக்கே தூக்கம் வராது, பெருமாளே நினச்சிட்டு இருப்போம். நான் தப்பித்தவரை தூங்கும்போது இந்த நெஞ்சம் அவனை விடாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கொண்டாடினார் அவடன். நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்யோம், இனி என்ன குறை தினம் ஐந்தனை மலரால் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டாள். இந்த மனசு சொல்லித்தான், நீ முதல் பாசுரத்தில் சொன்னி உம்மோட சேர்ந்து நானும் பெருமாள் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டேன். முதல்ல ஐ வாஸ் நாட் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட், பட் பிகாஸ் ஆஃப் யுவர் கம்பெனி ஐ ஸ்டார்டட் லவ்விங் எம்பெருமான் and I got so much involved more than you, it has gone, it is beyond my control now அப்படின்னு சொல்லித்தான் அந்த மனசு அதை சொன்ன. அது எப்படி தெரியும்னா மைந்தனை அந்த மனசு சொல்லித்தான் அவர்கிட்ட, சுவாமி நீர் அவற்றை ஈடுபடுன்னு சொல்லிட்டேன். நான் மாட்டுக்கு அவற்றை ஈடுபட ஆரம்பித்தேன். பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கார், மிடுக்காக இருக்கார், கம்பீரமாக இருக்கார், ராஜகுமாரன் மாதிரி இருக்கார். இதெல்லாம் அர்த்தம் மைந்தனைங்கிறதுக்கு. மாயனை மண்ணு வடவதுரை மைந்தனைங்கிறதுக்கு அர்த்தம் எழுதுற பெரியவாச்சான் பிள்ளை அழகா என்ன, குமாரனாகவுமாம் மிடுக்கனாகவுமாம். மிடுக்கன்னா காம்பீரியம், அவன் வந்தால் மற்றதெல்லாம் பறந்து போயிடும். தூசியெல்லாம் இருக்கா சுவாமி, எல்லாம் பெருமாளுடைய நினைவு தான் இருக்குமா. அந்த மாதிரி பெருமாள் வந்தானா பகவன் நாம ஸ்மரணம், பகவானை பற்றின கீர்த்தனம், பகவானுடைய சேவை, பகவானுடைய குணானுபவம், இதுதான் எதில் நிற்குமா. அந்த மனசு சொல்லித்தான் மைந்தனை மிடுக்காக இருக்கான், நல்ல கம்பீரமாக இருக்கான், அவன்கிட்ட மேலே மேலே ஈடுபடும்படியாக தோன்றது எனக்கு. காம்பீரியம்னா என்ன, ஒருத்தரை பார்த்தா கம்பீரமாக இருக்கானா எத்தனை தரம் பார்த்தாலும் அடுக்காது. சமுத்திரம் கம்பீரமாக இருக்குது, எத்தனை தரம் பார்த்தாலும் அடுக்காது. சுனாமி அடிக்க போகுதுங்கிறா, சமுத்திர கரையில் போய் நிற்கிறா. சுனாமி அடிக்கிறது அங்கே போகாதன்னு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடுறான். 4 பேர் எட்டி பார்த்து நாங்கள் நிற்கிறான். அதையும் சேர்த்து டிவியில் நமக்கு காமிக்கிறான். நான் மட்டும்தான் அதுக்குள்ள உட்காந்துக்கோம். திருவள்ளிக்கேணி காராளா அதிர்ஷ்டசாலிகள், சுனாமியை நேரே காணும் பாக்கியம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கோ. அதே மாதிரி மிடுக்கு காம்பீரியம்னா மேலே மேலே தன்கிட்ட ஈடுபாடை ஏற்படுத்துமா. அந்த குணம் பெருமாள்கிட்ட இருக்கான். அந்த மனசு சொல்லித்து மைந்தனை நல்ல காம்பீரியத்தோடு கூடியவன் சுவாமி. அவனை பார்த்துட்டா, அவனை நினைக்க ஆரம்பிச்சுட்டா அதுலேருந்து மீண்டு வர முடியுமா. அப்பேற்பட்டவனை விட சொல்லுகிறேன். இல்லைல்ல உன்னை கொண்டாதே நெஞ்சமே நல்லை நல்லை அழ்வார் சொன்ன. அந்த மனசு நமஸ்காரம் பண்ணும், அந்த மனசு நமஸ்காரம் பண்ணும். நாம் மனதாலே வீழ்ந்து வணங்கினால், சுவாமி தேசியன் சாய்க்கிற மனசால பாகவதால் யாரையும் குறைவாக நினைக்கக்கூடாது. வர்ணாசிரம தர்ம கட்டுப்பாடுகள் இருக்கச்சே. இன்னொரு பாகவதால் அவளை பார்க்கச்சேன் பாகவதன் தானே நினைக்கக்கூடாது. அவன் பகவத் பக்தன் வைஷ்ணவன், அவங்ககிட்ட கௌரவ புத்தியோடு இருக்கணும்.
வர்ணாசிரம தர்மம் எம்பெருமானுடைய கட்டளை. அந்த கட்டளைக்காக நாம் சாட்சாதாக விழுந்து நமஸ்காரம் பண்ணலையே தவிர பின்ன மனதாலே குறைக்காத அளவுக்கு அவர்கள்ட்ட கௌரவத்தோடு இருக்கணும்னு மனதாலே அவர்களை நாம் அப்படி கை கூப்பினா மனசால் நினச்சிண்டு நாம் எதிரக்க பார்க்கச்சே எல்லாரையும் கை கூப்பிட மாதிரி அவளை கூப்பி நல்ல மனசில் பக்தியோடு கை கூப்பினா தோஷமே கிடையாது. பிரத்யக்ஷமான நமஸ்காரங்களோ சேவிக்கிறதோ ஆசீர்வாதம் வாங்கிறதோ தான் பண்ணுறதில்லை. அதுதான் பெரிய பழக்கம் வச்சுருக்காளே தவிர அவாகிட்ட கௌரவமாக இருக்கணும்னு சொல்லி அது மனசாலே வணங்குதல். இப்போ மனசு வணங்குமா? மனசு வணங்கிறதுனா அடங்கிறதுன்னு ஒரு அர்த்தம். இங்கே மனசு வணங்கணும், பெருமாளை பார்த்த உடனே வணங்கணும். அதை சொல்லியிருக்கா. அந்த குருவுக்கு நமஸ்காரம் ஆள வந்தார் பண்ணும்போது வியாக்கியானத்தில் எடுக்கச்சேன் பக்தியினாலே நமஸ்கரித்ததை சொல்லலாம், ஆத்மாவை சமர்ப்பித்ததையும் சொல்லலாம். 2 அர்த்தமும் உண்டு. இங்கே ஆச்சாரியனிடத்திலே நமஸ்காரம் பண்ணுறார். அதுக்கு மேலே 2 கேள்வி கேட்டுலாம். பெருமாளைத்தானே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணுவாளேனா இவராலே அவன் கிடைத்ததாலே முதல்ல கிருத்தக்கிரைக்காகவும் இவர்கிட்ட பக்தி காமிச்சாத்தான் பெருமாள் அந்த பக்தியை ஏற்றுப்பான். குரவு ஆதிகம் சாம்புதாச்சாரிய சிஷ்யே தேசிகனிடத்திலே பக்தி பண்ணணும். அப்படி பக்தி பண்ணலைன்னா ஜனா பக்திஹீனா எதீந்திர அப்ரியாசு. தேசிகன்கிட்ட பக்தி இல்லை சுவாமி தேசிகன் இடத்துல அப்படின்னா பாஷ்யக்காரருக்கு பிடிக்காது. தேசிகன்கிட்ட பக்தி இல்லையா நீ இந்த பக்கம் திரும்பாதியுன்ட்டு வரான் பாஷ்யக்காரர், மச்சாமூர்த்தி பாஷ்யக்காரர். தேசியன் சந்நிதியை பிரதட்சணமாக போகாமல் பாஷ்யக்காரர் சந்நிதியை பிரதட்சணம் பண்ணாத பாஷ்யக்காரர் ஏற்றுக்க மாட்டார். இவரை கைகூப்பாமல் அவரை கைகூப்பினா பாஷ்யக்காரர் ஏற்றுக்க மாட்டார். பாஷ்யக்காரர் ஏற்றுக்கலன்னா போதும் சுவாமி நான் பெருமாள்கிட்ட பார்த்துக்கிறேன். அதை சொன்ன பதிவாதி பயங்கர மன்னன் தேசிகனுடைய குமாருடைய சிஷ்யர் அவர் அந்த சப்ததி ரத்னமாளிகால சொல்லச்சே இருக்கிற ஸ்லோகம் நாம் அடிக்கடி அனுசந்தானம் பண்ணுற ஸ்லோகம். யதீந்திரா பிரியாக விஷ்ணு காருண்ய தூராக. பாஷ்யகார திருவுள்ளத்துக்கு உகப்பு இல்லாமல் இருப்பவர்கள் யதீந்திர அப்பிரியாக. நாமெல்லாம் யதீந்திர பிரியாள். இப்போ உட்காந்து நன்னா அற்புதமாக பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளுடைய குணங்களை அனுபவிக்கிறோம், பெருமாள் பிரசாதத்தை அனுபவிக்க போகிறோம். வடகோடியில் உட்காந்து தென்கோடியிலேருந்து வந்த பிரசாதம் நமக்கு கிடைக்க போகுது. அற்புதமான அக்கார அடிசில். அது எப்போ? யதீந்திர பிரியாள். நம்ம யதீந்திர அப்பிரியாள்னா தேசிய நடத்திலே பக்தி இல்லாதவா யதீந்திர அப்பிரியா. அவா விஷ்ணுவோட கருணைக்கு தூரத்திலே அகன்றவர்கள். விஷ்ணு காருண்ய தூராக. பெருமாள் கருணை பண்ணலனா போட்டு சுவாமி நானேட்டிக்கு போனேன், சம்பாதிச்சேன், அனுபவிக்கிறேன், பெருமாளுடைய கருணை எனக்கு இல்லைன்னா என்ன ஆச்சு அப்படிங்கிறியா? குதோ முக்தி வார்த்தாகி தாதிருக் விதானாம். அப்பேற்பட்டவாளுக்கு மோட்சத்தை பற்றி கதையே பேச முடியாது அப்படின்னு சாதிக்கிறேன். அதனால் என்னன்னா அதை சொன்ன ஆளுமந்தா ஸ்தோத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே ஆச்சாரியனிடத்திலே பக்தி இல்லைன்னா அந்த பக்தியை பெருமாள் ஒத்துக்க மாட்டேன். தாயாரிடத்திலே பக்தி இல்லைன்னா மற்ற பெரியோர்களிடத்திலே பக்தி வந்தாலும் அது வேஷமாக இருக்குமே தவிர நன்னா இருக்காது, பூர்ணமாக இருக்காது. தாயாருடைய பக்தி தான் முதல்ல. அதனால தான் வேதம் மாதிரி தேவோபவ முதல்ல. இந்த சுவாமிக்கு தாயார் தகவனாற்ற அசாதாரணமான பக்தி உண்டு. நடுவில் அதையும் சொல்கிறேன். சுவாமி பெரியவா எல்லாத்தையும் பக்தி உண்டு, தாயார் தகவனாற்ற அச்சஞ்சலமான பக்தி உண்டு. அந்த மாதிரி தாயாரிடத்திலே பக்தி இருந்தால்தான் மற்ற பக்திகள் பரிணமிக்கும், பரிமளிக்கும். பரிணமிக்கும்னா அது வசந்த பக்தியாக மாறும். பரிமளிக்கும்னாக்க அது பலனை தரும். தாயாரிடத்திலே பக்தி இல்லாமல் மற்ற விஷயங்களில் பக்தி பண்ணால் அது பலிக்காது. அதனால தான் நாஸ்திகாராக இருக்கிறவா கூட தாயார்கிட்ட பக்தியாக இருந்தானா பெருமாள் அந்த தாயார் பக்திக்காகவே அவளுக்கு நிறையா சமத்தியாக தரும் இல்லையா? நாஸ்திகாராக இருக்கா, நல்லா இருக்காளே சுவாமினா அவள் தாயார்கிட்ட பக்தியாக இருக்கா. பெருமாளுக்கு என்ன தங்கிட்ட பக்தி இருக்கணும்னு நினைக்கிறானா? நான் கூட பெருமாளை சேவிக்கிறதே இல்லை, என்னை கொண்டு வந்து உட்காத்தி வச்சு 4 பேரோட பாகவத்தை அனுபவம் பண்ண சொல்கிறானோ இல்லையோ, பகவத் அனுபவம் பண்ண சொல்கிறானோ இல்லையோ,
ஏன் அப்படின்னா இவனுக்கு பக்தி இருக்கா பார்க்கலாம். பின் என்ன பண்ணுறான், தாயார் எப்போவாது நினைக்கிறானா, நானும் எப்போவாது தாயார் நினைக்கிறது உண்டு. அதனால் இந்த அளவு இவரை மாதிரி நினச்சா எனக்கு இன்னும் நிறையா தருவான், அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை. அந்த மாதிரி ஆளவந்தா ஸ்தோத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சேன்னு சொன்னால் நமகாங்கிற பதத்துக்கு அர்த்தம் பக்தியினாலே சொல்லுதல், வணங்குதல். இன்னொன்று சரணாகதி, ஆத்மாவை சமர்ப்பித்தல். 2 அர்த்தம் சொன்னான். ஆக நமகாங்கிற பதம் சாதாரணமாக நமஸ்காரத்தை சொல்கிறது, சரணாகதியே காண்பிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கான். இதே விஷயத்தை வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் வச்சேன். அதற்கு வியாக்கியானம் விட்ட அப்பைய தீட்சிதர் அழகான ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகமும் தேசியனுடைய வாக்கில் வந்தது அழகான ஸ்லோகம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிக்காகதையும் வேதாந்த சாரங்கள் மொத்தத்தையும் கொண்டு வந்து ஹயக்ரீவ பெருமானிடத்தில் காண்பித்து ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அங்கே காண்பிச்சிருக்கார். வந்தே பிருந்தாவனச்சரம் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சேன் அப்பைய தீட்சிதர் விசிஷ்டாத்வைத பரமாக வியாக்கியானம் பண்ணி வந்தேங்கிற பதத்துக்கு சொல்லச்சேன் இது சரணாகதி வரைக்கும் செய்யும். வந்தேன்னா நமஸ்காரம் பண்ணுறேன்னு அர்த்தம், சேவிக்கிறேன்னு அர்த்தம். இது நமஸ்காரத்தை சொல்லக்கூடியது, சரணாகதியை சொல்லக்கூடியதுன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த சரணாகதிக்கு அங்கமான குணங்களை சரணாகதி பண்ணும்போது எந்தெந்த குணங்களை நாம் முன்னிட வேண்டுமோ பெருமாளிடத்திலே அதை தான் அனுபவித்து அவனிடத்திலே பிரார்த்தனை பண்ண வேண்டுமோ அந்த வாத்சல்யம், சுவாமித்வம், காருண்யம், சௌலபியம், சௌசீல்யம் 5 குணங்களையும் பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் 5 பதங்களில் காண்பிச்சிருக்கேன். வாத்சல்யங்கிறது ஒரு தாய் குழந்தைகிட்ட பிரியமாக இருக்கிறது. அதுக்கு ரொம்ப பாப்புலர் எக்ஸாம்பிள் பசு தன் கன்றுக்குட்டிக்கிட்ட பிரியமாக இருக்கிறது, வாத்சல்யம்னு பேர். கன்றை கொண்டாடக்கூடிய தன்மை, கன்றை கொண்டாட இல்லை கொஞ்சக்கூடிய தன்மை, அது பெருமாளுக்கு இருக்குது பக்தன் விஷயத்திலே. கருணை, அழாடா கஷ்டப்படுறானே, அழறானே, உருகுகிறானேங்கிற எண்ணத்தாலே மனதிலே இரக்கம், அது இருக்குது பெருமாளுக்கு. வசந்தவம், அப்போ தான் மோட்சம் கொடுக்க முடியும். அவங்ககிட்ட சுவாமித்துவம் இருக்குது, பரத்துவம் இருக்குது. அப்படி இருந்தால் ஆணும் அங்கெங்கேயோ பார்த்துட்டு இருக்காம நாம் போய் பிரார்த்திக்கும் போது நம்மை நோக்க வேண்டுமே, கடாட்சிக்க வேண்டுமே, அந்த தன்மை சௌலபியம் அவங்ககிட்ட இருக்குது. நம்மோடு பழகுவானா, சௌசீல்யம் அவங்ககிட்ட இருக்குது. அந்த குணங்கள்லாம் மண்ணு வடமுதலை மைந்தனை மாயனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினர் தோன்று மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைங்கிற இடத்துல காண்பிச்சிருக்கான். உயர்ந்தவன் பரத்வம், எஜமானன் தகப்பன் சுவாமித்துவம், அதற்கு மேலே இரக்கம் காருண்யம், இன்னொன்று சுலபமாக கிடைக்கக்கூடிய தன்மை சௌலபியம், எளிதாக பழகக்கூடிய தன்மை சௌசீல்யம். இந்த குணங்கள் இருந்தால் அவர்கள்ட்ட நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். அந்த குணங்கள் இருக்கத்தால் பகவத் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட வகிழ்ச்சி பண்ணக்கூடிய சரணாகதியை ஆச்சாரியாரிடத்திலையும் பண்ணலாம் இல்லையா? துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கேன்னு அந்த பகவத் பக்தி பறிக்கணுங்கிறதுக்காக ஆள வந்தார் தன்னுடைய ஆச்சாரியன் திருப்பாட்டனார். இந்த ஆச்சாரியர்களை தனக்கு உபகரித்தவன், அவர்களை நியமித்து தன்னை நல்வழிப்படுத்தினவரான நாதமுனிகளுக்கு கிடைக்கிறதுக்காக அவரை சேவிச்சா தன் ஆச்சாரியால் மனக்கால் நம்பிக்கோ அது சந்தோஷங்கத்தால் முதல் ஸ்லோகத்தில் நம்பஹா அப்படின்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 2 நாதமுனிகள் தியான ஸ்லோகம், அதுலேயும் நமஸ்காரம் சொல்கிறார். அந்த நமகாங்கிற பதத்துக்கு அர்த்தம் பண்ணச்சேன் நிறையா விஷயங்கள், அவ்வளவையும் நான் சொல்லலை. இன்னும் 10 நிமிஷம் இருக்குமா, 5 நிமிஷம் இருக்குமா, எத்தனை நிமிஷம் இருக்கு? கரெக்டாக சொல்லுங்க. நிமிஷம் இல்லையா? அது நம்ப மாட்டேன். ஐசிங்கர் எழுதுறார், ஏதாவது 2 வார்த்தை சுவாகத பத்திரிக்கை எழுத சொல்லியிருக்கா, 2 வார்த்தை எழுத 2 மணி நேரம் வேணும். எனக்கு வார்த்தை கிடைக்காது அவ்வளோ சட்டுன்னு ஐசிங்கரை பற்றி எழுத. அது அவ்வளோ அச்சிந்திய மகிம்பர். அப்படி இருந்துச்சு அது சுவாகத பத்திரிக்கை எழுதணும். அதனால் இல்லைனாக்கா இன்னொரு 1 மணி நேரம் நான் பண்ணிட்டு இருப்பேன். எல்லோரும் குழந்தைகள்லாம் ஆற்றுல இருக்கா, வரா போகிறாதோ, ஸ்கூல் விட்டு வரேன், ஸ்கூலை விட்டுட்டு அவள் ஆற்றுல விளையாடின்னு இருக்கா. அந்த விளையாட்டை என்ன ரிசல்ட்டுங்கிறது இப்போ இனிமேல் போய் ஆற்றுல போய் தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு அது எது எப்படி இருக்குன்ட்டு
எதை எங்கே வச்சுருக்கான்னு. நான் அவளுக்கு காரியம் இருக்குது சம்சாரத்தில். நம்முடைய அனுபவங்கிறது ஒரு குறுகின காலத்தில் இருக்குது. எத்தனை நான் ஒரு 10 நிமிஷம் சொல்லி 10 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப அழகான விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா. அப்படி 3 ஸ்லோகங்கள் நமகா சொல்கிறார். ஒரு இடத்துல பிரணமாமிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லச்சேன். பக்தி பிரகர்ஷ பூர்வகம், பக்தியின் உயர்ந்த தன்மையை முன்னிட்டு பிரக்வீபூய நமாமி, பிரக்வீபூய வணக்கத்தோடு கூட நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். பிரணமாமிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கார்? பக்தியின் உயர்ந்த நிலையுடன் கூட வணக்கத்துடன் கூட நமஸ்காரம் செய்கிறேன். அதுதான் பிரணமாமிக்கு அர்த்தம். இந்த பிரணாமங்கிறதுக்கும் அதான் அர்த்தம். பிரணமாமிங்கிறது நான் சேவிக்கிறேன்னு வர்பா சொல்கிறது. பிரணாமம்னு சொல்கிறது என்னுடைய சேவித்தலை எம்பெருமானார் ஏற்றுக்கொள்ளட்டும். அதுதான் அர்த்தம் அந்த ஸ்லோகத்துக்கு. பிரணாமம் மே பிரணாமம், என்னுடைய பிரணாமத்தை, என்னுடைய கைகூப்புதலை, என்னுடைய நமஸ்காரத்தை அவரிடத்தில் பக்தி மேலிட்டு அந்த பக்தி மேலிட்ட தன்மையுடன் கூட முழு வணக்கத்துடன் அவரை சேவிக்கிறேன் அப்படிங்கிறது தான் பிரணமாமி. அதுதான் பிரணாமம். ஆக என்னுடைய பக்தியின் உயர்ந்த தன்மையை அடைந்த, ஆச்சாரிய பக்தியின் உயர்ந்த தன்மையை அடைந்த, எதிராஜ பக்தியின் உயர்ந்த தன்மையை அடைந்த, எம்பெருமானார் விஷயத்தில் பக்தியின் உயர்ந்த தன்மையை அடைந்த பக்தியோடு உயர்ந்த தன்மையோடு கூட அவர் முன்னே வணக்கத்தோடு என்னுடைய நான் செய்யும் சேவித்தலை நமஸ்காரத்தை அந்த எம்பெருமானார் ஏற்றுக்கொள்ளட்டும். அதுதான் பிரணாமம். லக்ஷ்மண முனிகி, அதுக்கு அடுத்த பதம் பிரதிகிருண்ணாது, ஏற்றுக்கொள்ளட்டும். அதை சேர்த்துக்கணும். தலைப்பட பிரணாமம் இருக்குது, லக்ஷ்மண முனிகி இருக்குது, பிரதிகிருண்ணாத்து இருக்குது. தலைப்பில் 2 பதம் இருக்குது. 3வது பதம் அந்த ஸ்லோகத்தில் இருக்குது. உடையவர் என்னுடைய பிரணாமத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். எதை ஏற்றுக்கொள்ள வேணும்? என்னுடைய நமஸ்காரத்தை ஏற்றுக்கணும். எப்பேற்பட்ட நமஸ்காரம்? உடையவரிடத்திலே பக்தி. அந்த பக்தி எங்கே பார்க்கலாம்? அமுதனார் இடத்திலே பார்க்கலாம், புறத்தாழ்வார் இடத்திலே பார்க்கலாம், முதலியாண்டார் இடத்திலே பார்க்கலாம், பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்கள் அத்தனை பேர்த்தையும் பார்க்கலாம். அருளாள பெருமாள் எம்பெருமானார், இந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார்னோடனே ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர் இறங்கினாலாம், நான் எம்பெருமானாருடைய மடத்துக்கு போகணும்னாலாம். அந்த ஊரில் எந்தவா கேட்டால் எந்த எம்பெருமானார் மடம்னாலாம். எம்பெருமானார் மடம் ஒன்று தானே இருக்கும், இந்த 2 இருக்குல்ல. அது என்னென்ன? எம்பெருமானார் மடம் ஒன்று இருக்குது, அருளாள பெருமாள் எம்பெருமானார் மடம் ஒன்று இருக்குது. எந்த மடத்துக்கு போகணும் நீங்கள்? ஐயோ அப்படியா, நான் எம்பெருமானார் மடத்துக்கு போகணும். படி காமிச்சுட்டா. அங்கே போய் சொன்னால் அட்ரஸ் கேட்டேன். இந்த இடமா அந்த இடமா, கிழ சித்திர வீதியா மேலே சித்திர வீதியா, வடக்கு வாசலா திக்கு வாசலா கேட்கிறா சுவாமின்னு. அவர் பக்கத்தில் இருந்திருந்தார். உடனே அதுக்கு போனார், மொத்தத்தையும் இடித்து தள்ளினார். எம்பெருமானார் திருப்பி வார்த்தையே இருந்தார். நாளையில இந்த அட்ரஸில் குழப்பம் வரக்கூடாது, எம்பெருமானார் தான் இவர் ஒருத்தர் தான். அந்த மாதிரி பக்தா உடையவர் கொண்டு போய் காமிச்ச உடனே உலகத்தில் இருக்கிற அழகெல்லாம் இல்லை, ரங்கநாதனுடைய கண்ணழகே அழகு. கரியவாகி புடை பறந்து மிளிந்து செவ்வரியோடு நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேரவை செய்ததுமேனு உடையவரிடத்தில் ஈடுபட்டவா. அவள்லாம் எப்படி இருப்பா? அந்த உயர்ந்த நிலைமை நமக்கும் வரணும். உங்களுக்கெல்லாம் வந்திருக்கு, எனக்கு வரணும். அந்த உயர்ந்த நிலையோடு கூட நான் வணக்கத்தோடு உன்னை சேவிக்கிறேன். அந்த சேவையை எம்பெருமானார் ஏற்றுக்கணும். அதுதான் பிரணாமலக்கணுங்கிறதுக்கு தலைப்பு போட்டது. எம்பெருமானிடத்திலே, எம்பெருமானாரிட விஷயத்திலே உயர்ந்த பக்தி. உயர்ந்ததுன்னா பயன் எதையும் எதிர்நோக்காத, எதிர்பார்க்காத, அவரையே எப்போதும் நினைத்து வாயால் சொல்லி, அவன் நாமத்தை சொல்லி, அவன் உருவை நினைத்து வாயால் அவன் குணங்களையும் பெருமையையும் வாயால் சொல்லி உடம்பால் வழங்கும் தன்மை. அதுதான் பிரணாமம். அதை எம்பெருமானா நம்மக்கிட்டேருந்து ஏற்றுக்கணும். இந்த பிரணாமங்கிறத அழகாக ஆழ்வார் காண்பிக்கிறார். அதைத்தான் பாசுரம் பார்த்தேன் ஆரம்பத்தில். அதான் 10 முதல் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழிக்குள்ளே 4-5 இடங்களில் இந்த பிரணாமங்கிற பதத்தோட அர்த்தம் வருது. 3 இடத்துல தொடர்ந்து வருது. வைகள் பூங்கழிவாய், ரொம்ப அற்புதமான பாசுரம். வந்து மேயும் குறுகிரங்கா செய்கொள் சென்னலுய திருவன்மண்டூர் உரையும் கைகொள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானைக் கண்டு கைகள் கூப்பிச் சொல்லீர் வினையாட்டியேன் காதன்மையே.
குருகுங்கிற பட்சிகளை பார்த்து ஆழ்வார் தூதுபுரர் சொல்கிறார், நீங்கள் போய் சொல்லணும் பெருமாள்கிட்ட. எந்த பெருமாள்கிட்ட? திருவன்வண்டூரில் இருக்கிற பெருமாள்கிட்ட. அவன் சக்கரத்தை ஏந்திட்டு இருக்கிற அழகே கொள்ளை அழகு, கைகொள் சக்கரத்து, கை ஏற்கும்படியான சக்கரம், அந்த கையும் சக்கரமும் பொருந்தி இருக்கிற அழகை பார்க்கணுமா, அதை சொல்கிறார் கைகொள் சக்கரத்து. என் கனிவாய் பெருமான், அந்த பெருமாள் திருப்பவளங்கள் அழகாக இருக்கும், அதை பார்த்து அந்த பெருமாளை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், என்னடா அது அவர் சொன்னரேன்னு வந்துட்டு இந்த போஸ்ட்மேன் போடுற மாதிரி வாசல்லேருந்து, சுவாமி அந்த பொண்ணு மேட்ட ஆசையாக இருக்கா, கிளியர்தா, ஏமா இருக்கா அப்படின்ட்டு போகக்கூடாது. அங்கே போ, அவன் திருமாடத்திலே இறங்கு, போய் சேவி, அவன் திருமேனி அழகை அனுபவித்து கைகளை கூப்பி சொல்லீர், கைகள் கூப்பி சொல்லீர், வினையாட்டியேன் காதன்மையே. அஞ்சலியை பற்றி சொல்கிறது கைகள் கூப்பிங்கச்சே நமஸ்காரமும் அதில் அந்தர்பூதம். அதன் கழுத்த பாசனம், காதல் மென்படையோடு உடன்மேயும் கருணாராய் வேற வேள்வி ஒளிமுழங்கும் தன் திருவன்வண்டூர் நாதன் ஞாழமெல்லாம் உண்ட நம் பெருமானை கண்டு. அந்த பாசுரத்தில் கைகள் கூப்பின்னு தான் இங்கே சொன்னார். அங்கே என்ன சொன்னார்? பாதம் கை தொழுது பணியீர் அடியேன் திறமே, என்னுடைய தன்மைகளை அவன் திருவடியில் ஒரு நமஸ்காரம் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு தான் ஆழ்வான். எதுக்காக இதை சொன்னேன்னா, அந்த குருவு கேட்டு தான், என்ன சுவாமி நான் போகிற வழியில் ஏதோ சொல்லுன்னா வாயால் சொல்லிவிட்டு பறந்துட்டுருப்பேன், எனக்கு எத்தனையோ வேலை, இதை விட்டுட்டு உம்ம வேலையை என்ன செய்ய சொல்றி, அது இறங்கி போய் அவன் திருவடிகளை சேவின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இல்லைம்மா, நீ ஒரு ஆச்சாரிய ஸ்தானம், இந்த ஆச்சாரியன் என்ன பண்ணணும்னா எனக்காக அவன் பிரபத்தி பண்ணி பெருமாள்கிட்ட என் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறான். அந்த மாதிரி காரியத்தை, உயர்ந்த காரியத்தை, கைங்கரியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் நீ வெறுமை ஏதோ சொல்லணும்னு நினைக்காத, வெறுமை கைகூப்பினா போருன்னு நினைக்காத, அவன் திருவடிகளிலே வீண்டு வணங்கி சொல், பாதம் கை தொழுது பணீர் அடியேன் திறமேன்னு அடுத்த பாசுரத்தில் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தினார். அதுக்கடுத்த பாசுரம்னா தெரியாது, கடைசியில் சொல்கிற அந்த கடைசி வரி என்ன? அடியேன் திறமே சாரிக்கா திறங்களாகி, அது தேவை சொல்லணும். பாசுரத்தை சொல்லும் சுவாமி, எனக்கு தெரியாத தானே நீ திறங்களாகி எங்கும் செய்களோட பாசுரம். திறங்களாகி எங்கும் செய்களோடு புள்ளலங்கால் கரந்து செல்வம் மல்கு திருவன்வண்டூருதயம் கரங்கு சக்கரக்கை கனிவாய் பெருமானை கண்டு இறங்கி நீர் தொழுது பணியீர் அடியேனிடரே. அதுக்கு மேலே சொன்ன அந்த குருவு கேட்டுதான், ஏ சுவாமி நான் பறந்துட்டுருக்கேன், பறந்துட்டுருக்கிறவன் எப்படி கை கூப்பி சொல்கிறது, அதுக்கு கை உண்டாங்கிறது அடுத்தது. கை கூப்புறதுன்னா வணக்கத்தோடு சொல்லணும்னு தாற்பயம். குருகு அதானே பண்ண முடியும். இவர் பாவத்தில் சொல்கிறார், அதை ஒரு புருஷன் மாதிரி அந்தராத்மா மாதிரி நினச்சிட்டு சொல்கிறார். அது கேட்டுது, நான் பறந்துருக்கிற தோரணையில் கை கூப்புறது எப்படி, அவன் திருவடிகளை பற்றி தொழுது பணிகிறது எப்படின்னு கேட்டுது. அதுக்காக சொன்ன, என்ன மாதிரி இவ்வளோ சொன்னால் உனக்கா புரியாதா, அங்கே போகச்சே நீ பறந்துட்டே சொல்லக்கூடாது, இறங்கி என்னது அப்புறம் இறங்கி இறங்கி தொழுது, அதுதான் பாசுரம் தெரிந்த, அதுக்கு தான் அவரை உபன்யாசம் பண்ண சொல்கிறது. இதே பாசுரத்தை இவர் சொன்னார்னா இன்னும் அழகாக சொல்லலாம் போலும், நமக்கு அந்த அழகு வரல இல்லையோ, அதை சொல்லுன்னா கேட்க மாட்டேங்கிறார். இறங்கினீர் தொழுது பணியீர் அடியேனிடரே. இறங்கினீர் தொழுது பணியீர். இப்போ அதை சேர்த்துக்கணும். இறங்கினீர் கை தொழுது, பாதம் கை தொழுது பணியீர். இறங்கினீர் கை தொழுது போனவொடனே ஒரு அஞ்சலி பண்ணு, அவன் உட்காந்துப்பான். பாதம் கை தொழுது பணியீர் அடியேன் இடரே. இப்போ என் கஷ்டத்தை சொல்லு. போகச்சேமே அவன் கஷ்டப்படுறான்னா அவன் உள்ளுக்குள்ளே ரூமில் போய் கதவை சாத்திட்டுவான். கண்ணாடி அறையில் போய் பிரம்மோத்சவ பெருமாள் மாதிரி உள்ளுக்குள்ளே கதவை புட்டிட்டுவான். ஸ்ரீரங்கத்தில் உற்சவ வீதியில் தான் சேவிக்க முடியும். உற்சவம்னாக்கா என்ன பண்ணால் முதல் நாள் அன்றைக்கி கண்ணாடி அறை சேவை உண்டு, அதை விட்டால் 7ஆம் நாள் உண்டு. மற்ற நாள்லாம் கண்ணாடி அறைக்குள்ளே பெருமாள் போனவுடனே அவர் பூட்டின்னு சந்தோஷமாக தான் முகத்தை தானே பார்த்துட்டு. மற்ற ஊர் பெருமாள்லாம் அப்படி கிடையாது. கண்ணாடி அறையில் இருந்தாலும் சேவை சாரிப்பா. நம்ம ஊர் லக்ஷ்மி நரசிம்மன் கோவிச்சுக்கிறாரா, லக்ஷ்மி ஐக்கிரவன் கோவிச்சுக்கிறாரா, அதெல்லாம் கிடையாது. அவன் மாட்டுக்கு போய் மண்டபத்தில் இருக்கா, நம்ம மாட்டுக்கு எப்போ வேணால் தெரிய தந்து சேவிச்சுட்டு வரும். ஸோ சிம்பிள் டேயா. அந்த பெருமாள் கேட்க மாட்டேங்கிறேன். முதல் நாள் அன்றைக்கி கண்ணாடி அறை சேவை, 7ஆம் நாள் அன்றைக்கி கண்ணாடி அறை சேவை, மற்ற நாள்லாம் உள்ளுக்குள்ளே பூட்டிண்டு, அதுவும் கருடன் சன்னிதிக்கு பக்கத்தில். சுவாமி கண்ணாடி அறை எங்கேனாக்கா அந்த கோயிலில் அர்ச்சகனாக இருக்கிறவன் தான் காமிக்க முடியும், சாதாரண மனுஷன் சொல்ல முடியாது. அந்த பெருமாள் கண்ணாடி அறை சாத்திடுவார். அதே மாதிரி நீ குறுகுகளை பார்த்து சொல்கிற ஆழ்வார், நீர் இறங்கத்துக்கு முன்னால் அவர் கஷ்டப்படுற நம்ம ஆழ்வார்
பராங்குச நாயகி சொல்லிட்டு போனேன்னா கண்ணாடி அறைக்கிட்ட போய் கதவை சாத்திப்பான். அதனால நீ என்ன பண்ணணும்? இறங்கி கை தொழுது, பாதம் கை தொழுது பணியி அடியேன் இடரே, முதல்ல அடியேன் திறமே, அடியேன் இடரே, அடியேன் காதன்மையே, என்னுடைய காதல் தன்மை, என்னுடைய திறம். காதல்னா இவ காதல் மேலிட்டு இருக்கான்னு சொல்லணும். காதல் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன எத்தனையோ பேர் காதல் பண்ணுறான்னு பெருமாள் சொல்லுவாரான். இவ காதலால் நீ வந்து சேவை தரலன்னா தன்னுடைய பிராணனையே விட்டுடுவா. அடியேன் திறம்ங்கிறது அது அர்த்தம். என்னுடைய தன்மை, என்னுடைய தினம், என்னோட தெம்பை எவ்வளவு அப்படின்னா இவ்வளவு தான். அடியேன் திறம் என்ன அப்படின்னா அவனை விட்டு பிரிஞ்சிருந்தால் பிராணன் போகும், அதை சொல்லணும். அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அந்த திறத்தாலே நான் என்ன கஷ்டப்படுறேன், அவன் காதன்மையாலே என்ன கஷ்டப்படுறேன், காதன்மையாலே எனக்கு ஏற்பட்ட சுபாவத்தை சொல்ல வேணும், காதன்மையாலே எனக்கு கிடைத்த எனக்கு ஏற்பட்ட துயரை சொல்ல வேணும். அதான் காதன்மையேன்னு முதல்ல ஒரு வேர்டில் சொன்னார். காதன்மையால் ஏற்பட்ட திறத்தை சொல்ல வேணும், காதன்மையால் ஏற்பட்ட இடரை சொல்ல வேணும். இவ்வளவு சொன்னால் அவன் அனுகிரகிப்பான். முதல்ல காதன்மையை சொல்லச்சே பரபக்தியை தருவான். என்ன அதுக்கடுத்தது அடியேன் திறத்தை சொன்ன உடனே பர ஞானத்தை தருவான். அடியேன் இடரை சொன்ன உடனே பரம பக்தியை தருவான். அப்படி பண்ணால் நான் போய் அவன் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி வைகுண்ட அனுபவத்தை அடைஞ்சு அவனை விட்டு பிரியாமல் சாஸ்வதமான ஐஸ்வர்யத்தை பெறலாம். அங்கே போகிற வரைக்கும் இன்னும் ஐஸ்வர்யத்தை பெறலாம். அந்த ஐஸ்வர்யம் ஐஹிக ஆமுஷ்மிக சகல போகங்களும் இந்த ஸ்ரீ புஷ்யகிருபா அங்கத்தினர்கள் அத்தனை பேருக்கும் எம்பெருமான் வாரி வாரி வழங்க வேணும் அப்படின்னு சொல்லி அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குலசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுல வேணகா. மெயின் பாயிண்ட்டை திருப்பி சொல்கிறேன். லக்ஷ்மண முனிகி உடையவர் பிரணாமம் என் நமஸ்காரத்தை, நமகா நமஸ்காரத்தை, பிரணாமம் பக்தியின் உயர்ந்தபடியாகிய அதைத் தவிர அவனைத் தவிர அவரைத் தவிர ஒன்றையும் நினைக்காத பயனை கருதாத உயர்ந்த நிலையை அடைந்த என்னுடைய வணக்கத்துடன் கூடிய நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்ள வேணுங்கிறது தான் இன்றைய உபன்யாசத்தோட தலைப்பு. பெருமாட்டியும் இருக்கணும், பாஷ்யகா விஷயமானத்தால் பாஷ்யக்காரர்கிட்டையும் இருக்கணும். இந்த பாஷ்யக்காரர்கிட்ட பிரியம், அன்பு, பக்தி, உயர்ந்த பக்தி இல்லைன்னா பெருமாளும் நம்மை ஆட்கொள்ள மாட்டார். அதனால் பகவதே பாஷ்யக்காராய மகாதேசிகாய நமஹா. இந்த பாஷ்யக்காரருடைய 1000வது வருஷத்தில் இந்த கொண்டாட்டத்தில் அடியனுக்கும் ஒரு பங்கு கிடைச்சதை நினச்சிண்டு அந்த ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் அடியனை பேச வைக்கிறது விண்ணப்பம் பண்ணிட்டு இந்த பாகவதாளுடையதான சந்நிதி என்னை பேச வைக்கிறதுங்கிறத இந்த பாகவதால் கோஷ்டிக்கே கிருதஜதையை தெரிவிச்சுட்டு அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யக்காராய நமஹா. ஸ்ரீமதே ரங்கராமானு மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானு மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே வேதாந்த ராமானு மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே கோபாலாஜி மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யக்காராய ஒரு நிமிஷம் ஆள் போயிடாது.